வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். ஒருத்தரோட பற்களை நடுங்க வைக்கிற குளிரோட கடந்துகிட்டு இருந்தது அந்த டிசம்பர் மாதம். 5000 பேரை பாப்புலேஷனாக கொண்ட அந்த மலையடிவார டவுனை சேர்ந்தவங்க குளிரை தாங்காம ரொம்ப சீக்கிரத்திலேயே அவங்கவங்களோட வீடுகளில் செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த வருஷம் வழக்கத்தை விட குளிர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால மேக்சிமம் 8 மணிக்குள்ள அந்த டவுனை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்கவங்களோட வீடுகளுக்கு போயிருந்தாங்க. ராத்திரி 10 மணிக்குள்ளேயே எல்லா கடைகளும் அங்கே மூடப்பட்டிருந்துச்சு. அவசர தேவைகளுக்காக வெளியே வர்ற 1-2 பேரை தவிர அந்த டவுன்ல வேற யாரையுமே வெளியே பார்க்க முடியல. அந்த டவுன் இரவு நேரத்தில் அப்படியே அமைதியாச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலை தான் அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன்லையும் நிலவிட்டு வந்தது. ஸ்டேஷனுக்குள்ள சென்ட்ரலைஸ்டு ஹீட்டிங் போடப்பட்டிருந்ததால ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்க எலும்புகள் வரைக்கும் போய் உணர வைக்கிற அந்த சில்னஸ் கிட்ட இருந்து உள்ள இருந்தவங்க தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரியும் ஸ்டேஷன்ல வழக்கம் போல எந்த விதமான பெரிய பரபரப்பும் இல்லாம தான் நேரம் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அப்படியே ஏதாவது பிரச்சனைன்னு கால் வந்தாலும் அந்த டவுனை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் இது வரைக்கும் அவங்க சந்திச்சதே கிடையாது. அதிகபட்சமா யாராவது 2 நெய்பர்ஸ்குள்ள நடக்கிற சண்டை, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற சண்டை, இதையும் மீறி போனா ரொம்ப ரேரா தான் திருட்டு மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அந்த டவுன்ல பதிவாகி இருக்கு. அன்னைக்கு காலையில இருந்தே அந்த மாதிரியான கேசஸ் எதுவும் வராததால அந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவங்கலாம் ரிலாக்ஸா அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க நிலவன அமைதியை கெடுத்த சத்தம்னு பார்த்தா வெளியே ரவுண்ட்ஸ் போயிருந்த போலீஸ்காரங்க வாக்கி டாக்கி மூலமா கொடுத்த ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் ரேடியோல கேட்டுக்கிட்டு இருந்தது. இதை தாண்டி அங்க சத்தம்னு பெருசா எதுவும் இல்லை. அப்போ ஒரு 11:15 மணி இருக்கும். அந்த ஸ்டேஷனோட போன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. அந்த போனை அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஸ்டீஃபன்ன்ற ஒரு எஸ்ஐ தான் அட்டன் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணவர் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சொல்லவும் மறுமுனையில ஒரு இளைஞன் பேச ஆரம்பிச்சான். சார், என்னோட பேரு சார்லி. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எரிக்காவை காணோம் சார். கொஞ்சம் பயமா இருக்கு, வந்து என்னன்னு விசாரிக்கிறீங்களான்னு கேட்டான் சார்லி. சார்லி சொன்னதை கேட்கும் போதே மறுபடியும் ஒரு டொமஸ்டிக் அபியூஸ் கேஸ் வந்திருக்குன்னு எஸ்ஐ ஸ்டீஃபன் நினைச்சாரு. ஆனா அதை பத்தி உடனடியா எந்த ஒரு முடிவுக்கும் அவர் வரல. சார்லி சொல்ற வரைக்கும் முழுசா கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, அங்கெல்லாம் கால் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு மறுமுனையில இருந்த சார்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ண சார். வேலையை விட்டு ஈவினிங் அவ கிளம்புனதுக்கு அப்புறமா யாருமே அவளை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அவளோட பேரண்ட்ஸ்க்கு நான் இன்னும் கால் பண்ணல, அவங்க கிராமத்துல இருக்காங்க. ஆனா அவ தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்கு சார். முக்கியமா அவளோட பாத்ரூம் முழுக்க பிளட்டா இருக்கு சார். அதை பார்த்ததும் தான் பயந்து போய் நான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொன்னான் சார்லி. பாத்ரூம் முழுக்க பிளட்டா இருக்கு. இந்த தகவலை கேட்டதும் ஸ்டீஃபன் அலர்ட் ஆனாரு. என்ன சொன்னீங்க சார்லி? பிளட்டா இருக்கான்னு திரும்ப கேட்டாரு ஸ்டீஃபன். அதுக்கு சார்லி, ஆமா சார், பார்க்கவே பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வர்றீங்களா சார்னு கேட்டான் சார்லி. சரின்னு சார்லி கிட்ட அட்ரஸ் கேட்ட நோட் பண்ணாரு ஸ்டீஃபன். அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு ஏரியா. போனை கட் பண்ணதும் கூட ஒரு போலீஸை கூட்டிட்டு அவரோட கார்ல அந்த குறிப்பிட்ட அட்ரஸை நோக்கி வேகமா போக ஆரம்பிச்சாரு ஸ்டீஃபன். கார்ல போகும்போதே அங்க என்னவெல்லாம் நடந்திருக்கலான்ற பாசிபிலிட்டிஸை பத்தி 2 பேரும் பேசிக்கிட்டே தான் போனாங்க. டிராபிக் சுத்தமா இல்லாததால 5 நிமிஷத்துல அங்க போய் சேர்ந்தாங்க ஸ்டீஃபனும் இன்னொருத்தரும். அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்கு வெளியே ஒரு இளைஞன் குளிர்ல நடுங்கினபடியே நின்னுக்கிட்டு இருந்தான். அவனை பார்க்கும்போதே அவன் தான் சார்லியா இருப்பான்னு ஸ்டீஃபன் முடிவு பண்ணாரு. அந்த பில்டிங்கை காருக்குள்ள இருந்தே கவனிச்சாரு ஸ்டீஃபன். அந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மற்ற வீடுகளில் இருந்த எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்கன்றதுக்கு சாட்சியா ஆல்மோஸ்ட் அந்த பில்டிங்ல இருந்த விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு இருட்டுல இருந்துச்சு. காரை அந்த பில்டிங் முன்னாடி நிறுத்திட்டு ஸ்டீஃபனும் இன்னொருத்தரும் காரை விட்டு இறங்கினாங்க. சார்லியை பார்த்து, நீங்க தானே சார்லி, நீங்க தானே கால் பண்ணீங்கன்னு கேட்டாரு ஸ்டீஃபன். ஆமா சார், வாங்க எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு சார்லி குளிர்ல நடுங்கினபடியே அவங்கள உள்ள கூட்டிட்டு போனான். அவங்களும் அவனை ஃபாலோ பண்ணாங்க. 2வது மாடியில இருந்த எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல போய் சேர்ந்தாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டே அமைதியா இருந்துச்சு. அந்த அபார்ட்மெண்ட்ல கேட்ட ஒரே சத்தம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு இருந்த சத்தம் மட்டும்தான். முதல்ல ஹாலை பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே வித்தியாசமா இல்லை. சில நிமிடங்களுக்கு அங்க இருந்த திங்ஸை எல்லாம் பார்த்துட்டு திரும்பி சார்லியை பார்த்தாரு ஸ்டீஃபன். அதை புரிஞ்சுக்கிட்டு சார்லி பாத்ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். மேற்கொண்டு வீட்டுக்குள்ள போய் இன்வெஸ்டிகேஷனை நடத்துறதுக்கு முன்னாடி வந்திருந்த 2 போலீஸ்காரங்களும் அவங்க கிட்ட இருந்த ரப்பர் ஹேண்ட் கிளவுஸை எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த எந்த பொருளையும் தொடாம சார்லி பின்னாடியே போக ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பாத்ரூம்க்கு வெளியே சில பிளட் டிராப்ஸை பார்த்தாரு ஸ்டீஃபன். அதை பார்த்ததும் அவருக்குள்ள தோன்றின முதல் எண்ணம் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். அதை பார்த்துக்கிட்டே அதை மிதிக்காம பாத்ரூம்குள்ள போனாரு ஸ்டீஃபன். அந்த பாத்ரூம் ஃபுல்லா பிளட்டா இருந்தது. அந்த பாத்ரூமோட தரையில, சுவர்கள்ல, ஷவர் ஸ்கிரீன்லன்னு எங்க பார்த்தாலும் ரத்தம் தெரிச்சு இருந்தது. இதுல அந்த பாத்ரூம்ல மாட்டப்பட்டிருந்த முகம் பார்க்குற கண்ணாடியும் சுக்குநூறா உடஞ்சு போயிருந்தது.
அந்த இடத்தை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் கூர்மையான ஆயுதத்தால எரிக்காவை பல முறை தாக்கியதன் காரணமா தான் அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஏற்பட்ட தள்ளுமுள்ளுல கூட அந்த கண்ணாடி உடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதான். ஆனா ஒவ்வொரு டீட்டெயில்ஸா கொஞ்சம் கவனமா கவனிக்க தான் அது ஒரு நார்மலான கிரைம் சீன் இல்லைன்றது அவங்களுக்கு புரிய வந்துச்சு. ஏன்னா ரத்தம் சீலிங் வரைக்கும் அடிச்சிருந்தது. அந்த மாதிரி ரத்தம் தெறிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. என்னதான் கோவத்தோடையும் வெறியோடையும் ஒருத்தர் இன்னொருத்தரை கத்தியால குத்தினாலோ இல்ல கோடாரியால வெட்டினாலோ அந்த அளவுக்கான பிளட் ஸ்பிளாட்டர் ஏற்படுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆனா பிளட் சீலிங் வரைக்கும் அடிச்சிருந்ததை வச்சு பார்க்கும்போது ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதல் இங்க நடந்திருக்குன்றது மட்டும் ஸ்டீஃபனால உறுதியாவே சொல்ல முடிஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னா எரிக்கானால அதுல இருந்து உயிர் பிழைச்சிருக்க முடியுமா? இந்த ஒரு சந்தேகம் தான் அந்த கிரைம் சீனை பார்த்ததுக்கு அப்புறமா முதல்ல அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எரிக்காவோட உடல்ல இருந்து அவ்வளோ ரத்தம் வெளியேறி இருக்குன்னா கண்டிப்பா அவங்க உயிரோடு இருப்பதற்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவுதான். அப்படியே அவங்க உயிரோடு இருந்தாலும் அவங்களா எழுந்து நடமாடவெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சுத்தமா அவங்களுக்கு எனர்ஜின்றதே இருக்காது. அப்போ எரிக்கா எங்க போனாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் பாத்ரூம்க்கு வெளியே இருந்த பிளட் டிராப்ஸ் அவரோட நினைவுக்கு வந்துச்சு. உடனடியா பாத்ரூம்க்கு வெளியே வந்தவர் அந்த பிளட் டிராப்ஸை கவனிக்க ஆரம்பிச்சாரு. அது சுட்டு சுட்டா எங்கேயோ போய்கிட்டு இருந்தது. அந்த பிளட் டிராப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அது எரிக்காவோட பெட்ரூம்குள்ளேயும் அடுத்ததா எரிக்காவோட பெட்ரூம்ல இருந்த ஒரு திறந்திருந்த ஜன்னல் கிட்டையும் போய் ஸ்டாப் ஆகியிருக்கு. இதை தாண்டி எரிக்காவோட அப்பார்ட்மெண்ட்ல வேற எங்கேயுமே ஸ்ட்ரகிள் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியவும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஏன் எரிக்காவோட பெட்ரூம்ல கூட அந்த பிளட் டிராப்ஸை தவிர்த்து சந்தேகப்படுற மாதிரி வேற எந்த விஷயமும் இல்லை. ஒரு வயசு பொண்ணோட பெட்ரூம் எந்த செட்டப்ல இருக்குமோ கிட்டத்தட்ட அதே செட்டப்ல எந்த விதமான மாற்றமும் இல்லாம இருந்துச்சு. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே ஸ்டீஃபன் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்திருக்காரு. ஜன்னலுக்கு வெளியே பார்க்கும்போது தான் அந்த ரூம்ல இருந்து கீழே தரைக்கு குதிக்கிறதெல்லாம் ஈஸியான விஷயம் இல்லைன்றது அவருக்கு புரிய வந்திருக்கு. ஏன்னா எரிக்காவோட அபார்ட்மெண்ட் இருந்தது 2வது ஃப்ளோர்ல. எரிக்காவோட பெட்ரூம் ஜன்னல்ல இருந்து தரை கிட்டத்தட்ட 20 அடிகளுக்கும் மேல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ காயங்களோட ஜன்னல்ல இருந்து அவங்க குதிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையவே கிடையாது. இதை பத்தி யோசிக்க அவருக்குள்ள கேள்விகள் அதிகமாகிட்டே இருந்தது. ஒருவேளை கொலைகாரன் எரிக்காவை பலமா தாக்குனதுக்கு அப்புறமா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா எரிக்கா உயிரோட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது டிராஸ்டிக்கான எஃபர்ட்டை எடுத்து இங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கலாமோன்னு நினைச்சாரு ஸ்டீஃபன். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னும் சரியா சொல்ல போனா ஒரு பிரச்சனை இல்ல, பல சந்தேகங்களும் பிரச்சனைகளும் இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகள்னா, ஒருவேளை அவர் யோசிச்ச மாதிரி தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அவ்வளோ பலமா தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா எரிக்கானால சகஜமா ஒரு மனுஷன் நடந்து போற மாதிரி நடந்து போயிருக்க வாய்ப்புகளே கிடையாது. அவங்களோட நடையில ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ரத்தம் தோய்ந்த அவங்களோட காலடி தடங்களும் அந்த அபார்ட்மெண்ட்ல பல இடங்கள்ல பதிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா பார்த்தோம்னா அவங்க நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கூட ரொம்பவே கம்மி தான். அவ்வளோ ரத்தம் உடலை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா கண்டிப்பா நடப்பதற்கான எனர்ஜி இருக்காது. ஸோ அவங்களே பாத்ரூம்ல இருந்து கைகளின் மூலமா டிராக் பண்ணிட்டு வந்திருக்கதான் வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அப்படி வந்திருந்தா பாத்ரூம்க்கு வெளியே கண்டிப்பா ரத்தத்திற்கான சுவடுகளை ரொம்ப அதிகமாவே நம்மளால பார்த்திருக்க முடியும். ஆனா அங்க அப்படி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் டிராப் பை டிராப்பா தான் பாத்ரூம்ல இருந்து ரத்த துளிகள் வெளியே வந்திருக்கு. அதுவும் எரிக்காவோட பெட்ரூம் ஜன்னல் வரைக்கும். இந்த டீடைல்ஸை வச்சு பார்க்கும்போது ஸ்டீஃபன் நினைச்சிருந்த அந்த முதல் தியரி அடிபட்டு போயிருச்சு. அப்படின்னா மோசமான வேற ஒரு விஷயம் தான் நடந்திருக்க முடியும். என்ன நடந்திருக்கலாம்னா, கொலைகாரன் எரிக்காவை தாக்குனது மட்டும் இல்லாம எரிக்கா உயிரோட இருக்கும்போதோ இல்ல இறந்ததுக்கு அப்புறமோ அவங்கள தூக்கிட்டு போயிருக்கான். அப்படி தூக்கிட்டு போகும்போது தான் அவங்களோட உடல்ல இருந்து இப்படி துளி துளியா ரத்தம் கீழே சிந்தி இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு ஸ்டீஃபன். இதை ஒரு தியரியா ஏத்துக்கலாமே தவிர அதை நிரூபிக்கிறதுக்கும் அங்க பல்வேறு தடங்கல்கள் இருந்துச்சு. எப்படி காயம்பட்டிருக்க ஒரு ஆளை தூக்கிட்டு இவ்வளோ உயரத்துல இருந்து ஒரு மனுஷனால குதிச்சு எந்த விதமான தடையுமும் இல்லாம இங்கிருந்து வெளியேறி இருக்க முடியும்? ஸ்ட்ரேஞ்ச். அப்போ யார் எரிக்காவை தூக்கிட்டு போயிருப்பாங்க? எரிக்காவுக்கு என்ன நடந்திருக்கும்? இதை பத்தி யோசிக்க கேள்விகள் இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சது. இதையெல்லாம் கவனிச்சுட்டு ஸ்டீஃபன் சார்லியை பார்த்து ஈவினிங் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காரு. அப்போ சார்லி அவனோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சான். அவன் சொன்ன தகவல்களை வச்சு பார்க்கும்போது சார்லி லோக்கல் பார் ஒன்னுல அட்டெண்டராக இருந்திருக்கான். அவனோட ஷிஃப்ட் ஒவ்வொரு நாளும் ராத்திரி 9:30 மணி கிட்ட முடியும். சில நாட்கள்ல 10-20 நிமிஷம் முன்ன பின்ன கூட ஆகும். அன்னைக்கு பார்ல சரியா கூட்டம் இல்லாததால 9:30 மணிக்கெல்லாம் சரியா ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அவனோட ரூம்க்கு திரும்பி இருக்கான் சார்லி. திரும்பி வந்ததும் அன்னைக்கு முதல்ல எரிக்காவுக்கு தான் கால் பண்ணியிருக்கான். ஏன்னா அன்னைக்கு நாள் முழுக்க எரிக்கா கூட சரியா பேசாததால ரூமுக்கு வந்ததும் முதல் வேளையா எரிக்காவுக்கு தான் கால் பண்ணியிருக்கான் சார்லி.
ஆனா 2-3 தடவை ஃபோன் ஃபுல் ரிங் போய் கட்டாச்சே தவிர எரிக்கா அந்த கால்ஸை அட்டன் பண்ணவே இல்லை. எரிக்கா கோபமா இருக்கக்கூடிய சில நேரங்கள்ல இப்படி அவ நடந்துக்கிறது வழக்கம்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே கால் பண்ணிடுவா, இல்லன்னா சார்லி கால் பண்ணும்போது திரும்ப பேச ஆரம்பிச்சிடுவா. அன்னைக்கும் எரிக்கா தன் மேல கோபமா இருக்கா போலன்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவோன்னு அவன் குளிக்க போயிருக்கான். டெய்லியும் பார் வேலை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா குளிக்கிறது அவனோட வழக்கமாய் இருந்திருக்கு. சோ அன்னைக்கும் குளிக்க போயிருக்கான். குளிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் எரிக்காவுக்கு கால் பண்ணியிருக்கான். பட் அப்பவும் எரிக்கா காலை அட்டன் பண்ணவே இல்லை. ஏதோ தவறா படவும் அவனோட கார் எடுத்துட்டு எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான் சார்லி. அவன் அங்க வரும்போது ராத்திரி 11 மணிக்கிட்ட ஆனதா சொல்லியிருக்கான். எரிக்காவோட அபார்ட்மெண்ட் கதவை போய் தட்டியிருக்கான். ஆனா உள்ள இருந்து எந்த விதமான பதிலும் இல்ல. எமர்ஜென்சிக்காக எப்பயுமே ஒரு ஸ்பேர் கீயை எரிக்கா வீட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல மறைச்சு வைப்பாங்க. சார்லி எரிக்காவோட பாய் ஃப்ரெண்டா இருந்ததால அந்த இடம் அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த சாவியை எடுத்து டோரை ஓபன் பண்ணி உள்ள போயிருக்கான் சார்லி. உள்ள போகும்போதே எரிக்காவை கூப்பிட்டுக்கிட்டே போயிருக்கான். ஆனா உள்ள இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. அந்த வீடே பின் டிராப் சைலண்ட்ல இருந்திருக்கு. இருந்தாலும் உள்ள அவ்வளோ குளிரா இருந்திருக்கு. என்னாச்சோ தெரியலையேன்னு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் பாத்ரூம்ல நடந்திருந்த அந்த கொடூரம் அவனோட கண்ணில் பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி வெளியே வரும்போதுதான் எரிக்காவோட பெட்ரூம்ல திறந்திருந்த அந்த ஜன்னல் அவனோட கவனத்தை ஈர்த்திருக்கு. ஏன்னா அந்த ஜன்னல் வழியா குளிர்ந்த காற்று உள்ள வந்துகிட்டு இருந்திருக்கு. அதனாலதான் அந்த அபார்ட்மெண்ட்டே வழக்கத்தை விட ரொம்ப கோல்டா இருந்திருக்கு. அது கிட்ட போய் வெளியே எட்டி பார்த்திருக்கான். ஆனா வெளியவும் ஒண்ணுமே இல்ல. இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் தான் உடனே வெளியே ஓடி வந்து போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கான் சார்லி. இதுதான் அவன் சொல்லி முடிச்ச அவனோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி. இதுக்கப்புறம் ஸ்டீஃபன் அவன்கிட்ட சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாரு. ஏன் சார்லி, நீ இங்க வரும்போது ஏதாவது சந்தேகத்திற்குரிய நபர்களையோ இல்ல வேற ஏதாவது அவுட் ஆஃப் த நார்மலான விஷயங்களை பாத்தியான்னு கேட்டாரு ஸ்டீஃபன். அதுக்கு அப்படியெல்லாம் நான் எதையும் கவனிக்கவே இல்லை சார்னு சொல்லியிருக்கான். சரி, இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதையாச்சும் தொட்டியான்னு கேட்டதுக்கு அவன் அந்த வீட்டோட மெயின் டோர் ஹேண்டில் ஆரம்பிச்சு அந்த வீட்டுல பல இடங்களை தொட்டு இருந்தான். சோ கிரைம் சீன் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாரு ஸ்டீஃபன். அடுத்ததா உனக்கும் எரிக்காவுக்கும் ஏதாவது பிரச்சனையா, உங்க ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னு கேட்டாரு ஸ்டீஃபன். பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கும் எரிக்காவுக்கும் நார்மலா பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் என்ன மாதிரி சண்டைகள் வருமோ அந்த மாதிரி சண்டை தான் சார் எப்பயாச்சும் வரும். மற்றபடி நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். எங்க ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கான் சார்லி. சார்லி சொன்னதை ஸ்டீஃபன் அப்படியே நம்பிடல. அவன் கிட்ட மேற்கொண்ட முதல் கட்ட விசாரணை தான் இது. ஏன்னா பல நேரங்கள்ல முதல்ல இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தகவல்களுக்கு நேர் எதிரான விஷயங்கள் பின்னாடி தெரிய வந்திருக்கு. சோ முழுசுமா 2 பேரை பத்தியும் விசாரிக்காம எந்த ஒரு முன் முடிவுக்கும் ஸ்டீஃபன்னால வர முடியாது. அதனால அடுத்த கட்ட வேலைகளை நோக்கி அவர் நகர ஆரம்பிச்சாரு. பிரச்சனை கொஞ்சம் சீரியஸ்னு புரிஞ்சுக்கிட்டதும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பேக்கப்பா வர சொல்லி இருக்காரு. அதே மாதிரி அந்த கிரைம் சீனை செக் பண்றதுக்காக ஃபாரன்சிக் டீமையும் அங்க வர சொல்லி இருந்தாரு. அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துல அங்க ஒரு பெரிய போலீஸ் டீமே வந்து இறங்குனாங்க. போலீஸ் வண்டியோட சைரன் சத்தத்தை கேட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களும் ஏன் அக்கம்பக்கத்து பில்டிங்கை சேர்ந்தவங்களுமே கூட எழுந்திருச்சிருந்தாங்க. அந்த குளிர்லையும் பலர் என்னாச்சோ தெரியலையேன்னு வெளியே வந்து கூட்டம் கூட்டமா நின்று பேசிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஈவினிங்ல இருந்து எரிக்காவை காணோன்ற தகவல் அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்த எல்லாருக்குமே தெரிய வந்தது. எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போன ஃபாரன்சிக் டீம் அந்த கிரைம் சீனையும் மற்ற இடங்களையும் ரொம்ப கவனமா அனலைஸ் பண்ணாங்க. அதுல சில பிளட் சாம்பிள்ஸும் கை ரேகைகளும் அவங்களுக்கு கிடைச்சது. அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டீம் லேபுக்கு அனுப்புனாங்க. அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபாரன்சிக் டீமோட ஹெட் ஹைடி ஸ்டீஃபன் கிட்ட பேச வந்தாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஸ்டீஃபன் நினைச்சிருந்ததையே தான் சொன்னாங்க. ரொம்பவே ப்ரூட்டலான ஒரு அட்டாக் இங்க நடந்திருக்கு. அதுல மாட்டின எரிக்கா உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுதான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்கள அட்டாக் பண்ணவன் அவங்களோட உடலை இங்கிருந்து வெளியே கொண்டு போயிருக்கான். ஆனா அவங்கள கொண்டு போன விதம் ரொம்பவே அன்யூஷுவலா இருக்குன்னு சொன்னாங்க ஹைடி. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான கிரைம் சீனை இப்போதான் முதல் முறையா நான் பாக்குறேன்னு அவங்க சொன்னாங்க. எஸ், அந்த டவுன்ல கொலைகள் நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வமா நடக்கக்கூடிய விஷயங்கள். கடைசியா ஒரு கொலை அங்க பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்படி இருக்கும்போது கொலையாயிருக்கலான்னு சந்தேகப்படுற ஒரு நிகழ்வு, அதுவும் அன்யூஷுவலான ஒரு நிகழ்வு நடக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் ஷாக் ஆவாங்க தான். அந்த ஷாக்ல தான் அந்த டவுனோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே இருந்துச்சு. இதை யாரு செஞ்சிருப்பா, எரிக்காவை எங்க கொண்டு போயிருப்பாங்கன்னு எந்த விதமான சாலிடான க்ளூவும் கிடைக்காத நிலையில முதல்ல சந்தேகம் எரிக்காவோட பாய் ஃப்ரெண்டான சார்லி மேல திரும்பி இருக்கு. பிகாஸ் 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கலாம், இல்ல யார் கூடயாவது ஒருத்தருக்கு இருக்க அஃபர் இன்னொருத்தருக்கு தெரிய வந்திருக்கலாம். அது பிரச்சனையாகும் போது கூட இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கலாம் தான். இதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அங்க இருந்தாலுமே ஸ்டீஃபனுக்கும் அந்த கிரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஹைடிக்கும் இதை சார்லி பண்ணியிருக்க மாட்டானோன்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சுதான். ஏன்னா அந்த கிரைம் சீன் ஒரு யூஷுவலான கிரைம் சீன் மாதிரியே இல்லை.
எது எப்படி இருந்தாலும் இவங்களா ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. இத பத்தி முழுசுமா இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கே ஒரு கிளியரான பிக்சர் தெரிய வரும். சோ அது வரைக்கும் யாரையும் பார்த்து இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இவங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது. சார்லி மேல சந்தேகங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு அவனை அரெஸ்ட் பண்ண தேவையான அளவுக்கான சாட்சியங்கள் எதுவும் இல்லாததால அவனோட ரூம்க்கு போக அலோவ் பண்ணாங்க. ஆனா ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு வார்ன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஸ்டீஃபன் அவனை முழுசுமா நம்பல. அவன் போனதுக்கு அப்புறமா 2 போலீஸ் ஆபீசர்ஸை அவனை கண்காணிக்க சொல்லி பின்னாடியே அனுப்பி வச்சாரு. அடுத்த நாள் காலையில விடியறதுக்குள்ளாரியே அபிஷியலா எரிக்கா காணோன்ற ஒரு கேஸ் ஃபைல் செய்யப்பட்டு அடுத்த கட்ட விசாரணைக்கு தயாரானாங்க. கேஸ் ஃபைல் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா எரிக்கா காணோன்ற தகவல் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஃபார்மலா தெரிவிக்கப்படுது. அடுத்த கட்டமா எரிக்காவோட போட்டோ, அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பக்கத்து ஊர்கள்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் அனுப்பி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எரிக்கா தங்கியிருந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்லயும் எரிக்கா ஒர்க் பண்ணிட்டு வந்த ரெஸ்டாரண்ட்லயும் விசாரிச்சிருக்காங்க. எப்படி எரிக்காவை பத்தி விசாரிச்சாங்களோ அதே மாதிரி சார்லி ஒர்க் பண்ணிட்டு வந்த இடத்துலயும் அவன் தங்கியிருந்த இடத்துலயும் அவனை பத்தி விசாரிச்சாங்க. இதுல முதல்ல சார்லி பக்கத்துல இருந்தே பார்க்கலாம். அவன் போலீஸ் கிட்ட சொல்லி இருந்த மாதிரியே எரிக்கா காணாம போன நாள் அன்னைக்கு நைட்டு 9:40 மணி வரைக்குமே அவன் பார்ல தான் இருந்திருக்கான். இதை அந்த பாரோட ஓனரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜஸும் கிடைச்சிருக்கு. அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பார்ல இருந்து அவனோட ரூமுக்கு போக 20 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கும். அதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரம் தான் அன்அக்கௌண்டடா போச்சே தவிர மற்றபடி அவனோட அலிபி எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. அடுத்ததா சார்லி எப்படிப்பட்ட ஆளு, அவனோட பிஹேவியர் எப்படி இருந்ததுன்றத பத்தி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதை அவன் வேலை செஞ்ச பார் ஓனர்ல இருந்து ஆரம்பிச்சு பலர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது சார்லி நல்ல டைப் பர்சன் தான். ஆனா அவன் ஒரு ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். அடிக்கடி கோபம் வரும். அப்படி கோபம் வர்ற சில சமயங்கள்ல அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே கூட தெரியாம போயிடுன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஆனா மத்தபடி சார்லி நல்ல பையன்தான்ற மாதிரியான தகவல் தான் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. சோ சார்லி அடிக்கடி கோவப்படுற ஒரு பர்சன்றது போலீஸ்க்கு புரிய வந்துச்சு. இவங்க கிட்டையெல்லாம் சார்லிக்கும் எரிக்காவுக்கும் நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேட்கும்போது அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை பத்தி எங்களுக்கு தெரியும், மத்தபடி அவனோட பர்சனல் லைஃப் சம்பந்தமா எங்க கிட்ட பெருசா இதையும் அவன் ஷேர் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க அவனை தெரிஞ்ச எல்லாருமே. சில நெருங்கின நண்பர்கள் மட்டும் கொஞ்ச நாளா அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு போல சார், எங்க கிட்ட அவன் வெளிப்படையா அதை சொல்லலைனாலும் அவனோட பிஹேவியர்ல இருந்தே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எரிக்காவை பத்தி ஸ்டீஃபனே விசாரிக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல எரிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க எரிக்காவோட ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களை எல்லாம் விசாரிச்சிருக்காரு ஸ்டீஃபன். அப்படி விசாரிக்கும் போது அவங்களும் சில விஷயங்களை சொன்னாங்க. கடந்த ஒரு 2 மாசமாவே எரிக்காவுக்கும் சார்லிக்கும் அவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னும் அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வந்ததையும் கடைசியா எரிக்கா சார்லிய பிரேக்கப் பண்ற ஒரு முடிவுக்கெல்லாம் கூட போயிட்டாங்கன்ற மாதிரியான தகவல்களை சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வேற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாங்க. என்னன்னா கடைசி ஒரு 2 வாரமாவே அவங்க அப்நார்மலா இருந்ததை பத்தியும் யார்கிட்டையும் பேசாம ஒருவித டென்ஷன்லயே இருந்ததையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பத்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எரிக்கா கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது என்னமோ தெரியல, கடந்த ஒரு வாரத்துக்கு மேல என்ன யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி, என்ன தொடர்ச்சியா ஸ்டாக் பண்ற மாதிரியே இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்குன்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க எரிக்கா. அதுக்கு சார்லி உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றானான்னு கேட்டதுக்கு எனக்கு அது சரியா தெரியல, ஆனா சார்லி கிட்ட கேட்கும்போது நான் எதுக்கு உன்னை ஸ்டாக் பண்ண போறேன்னு சொன்னான்னு எரிக்கா எங்க கிட்ட சொன்னான்னு அவங்களோட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் ஸ்டீஃபன் கிட்ட இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. கிடைச்ச தகவல்களை வச்சு பார்க்கும்போது கடைசி ஒரு 2 மாசமாவே எரிக்கா அண்ட் சார்லிக்கு நடுவுல நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல. ஒரு கட்டத்துல எரிக்கா சார்லியை பிரேக்கப் பண்ற ஒரு முடிவுக்கு கூட போயிருக்காங்க. அதுக்கடுத்ததா எரிக்கா காணாம போறதுக்கு முன்னாடி தன்னை யாரோ ஸ்டாக் பண்ற மாதிரி இருப்பதா அவங்க கூட வேலை செஞ்ச பலர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அது சார்லியா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு, வேற யாராவதா இருக்க கூட வாய்ப்புகள் இருக்குதான். ஆனா சார்லி அண்ட் எரிக்காவுக்கு நடுவில் நடந்த பிரச்சனைகளின் காரணமா அது சார்லியா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க போலீஸ் டீம். சோ கொஞ்சம் கொஞ்சமா சார்லி மேல சந்தேகம் அதிகமாகிட்டே போச்சு. ஒரு பக்கம் இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்லாம் போய்கிட்டு இருந்த அதே வேளையில எரிக்காவோட வீட்டில இருந்து கலெக்ட் செய்யப்பட்ட பிளட் சாம்பிள்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எல்லாம் சீரியஸாவே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அனலைஸ் பண்ணதுல அங்கிருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ்ல அதிகப்படியான சாம்பிள்ஸ் எரிக்காவோடது தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா 2 இடத்துல மட்டும் ஒரு புது பிளட் சாம்பிள் கண்டறியப்பட்டுச்சு. எங்கன்னா உடஞ்சு போன கண்ணாடியோட ஒரு துண்டுல இருந்தும் எரிக்காவோட பெட்ரூம்ல இருந்த ஜன்னல் ஃப்ரேம்லயும் ஒரு பிளட் சாம்பிள் கிடைச்சது. அதை 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது 2ம் ஒரே நபருக்கு சொந்தமானதுதான்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அந்த பிளட் சாம்பிள் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்க்கும்போது வேற யாருதும் கிடையாது, சார்லியோடது தான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லயும் பெரும்பாலானவை எரிக்காவுக்கு சொந்தமானதா தான் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா பார்த்தா சில ஃப்ரெஷ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் சார்லியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான்.
இதுவும் ஒரு பக்கம் அவன் மேல சந்தேகத்தை அதிகப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் அவன் ஏற்கனவே இதை பத்தின டீட்டெயில்ஸை அவங்களுக்கு சொல்லி இருந்தான். என்னன்னா அன்னைக்கு நைட் எரிக்காவோட வீட்டுல அந்த இன்சிடென்ட் அவனுக்கு நடந்தது தெரியாதுன்னும் தான் வழக்கம் போல உள்ள வந்து சில இடங்களை தொட்டதாவும் அவனே ஒத்துக்கிட்டு இருக்கான். சார்லி சொல்றதை வச்சு பார்க்கும்போது அங்க சில டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்குதான். ஆனா அதை வேணும்னே பண்ணானா தெரியாம நடந்துதான் அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குன்னா, காணாம போன எரிக்கா என்ன ஆனாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேற ஒரு இன்டென்ஸான இன்வெஸ்டிகேஷன் பல நபர்களால முன்னெடுக்கப்பட்டு வந்துச்சு. அது என்ன மாதிரியான நடவடிக்கைகள்னா, எரிக்காவுக்கு ஏற்பட்டிருந்த பிளட் லாஸை வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதையும் மீறி அவங்க உயிர் பிழைச்சிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படும். சோ அதுக்காக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்ல ஒருத்தரோட வீட்லயோ கூட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஏற்பட்டிருக்க பிளட் லாஸை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அவ்வளோ ஈஸியா இருந்திருக்காது. அதுக்கு ஏகப்பட்ட மருந்துகளும் மெடிக்கல் அப்பாரட்டஸும் முக்கியமா பிளட்டும் தேவை. அப்படி இருக்கும்போது லோக்கல் மருத்துவமனைகள்ல, பிளட் பேங்க்ஸ்ல, பார்மசிஸ்ல இப்படி எல்லா இடத்துலயும் ரீசெண்டா யாராவது அவசரமான மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னு மருந்துகளை இல்ல வேற எதையாவது வாங்கினாங்களான்னு விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவங்க விசாரிச்ச வரைக்கும் அப்படி எதையுமே வாங்கலன்றத அவங்க உறுதிப்படுத்தி இருக்காங்க. சோ இந்த ஒரு பாசிபிலிட்டி அடிபட்டு போயிருந்ததால அவங்க இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனுக்கு வந்தாங்க. அதை தொடர்ந்து அந்த டவுனை சுத்தி இருந்த காடுகள் முழுவதிலையும் தேடுவதற்காக போலீஸ் ஒரு பெரிய சர்ச் பார்ட்டியை ஏற்பாடு பண்ணாங்க. இந்த சர்ச் பார்ட்டியில போலீஸ்னு மட்டும் இல்லாம அந்த டவுனை சேர்ந்த பலருமே கலந்துகிட்டாங்க. இவங்க எல்லாரும் தனித்தனி குரூப்ஸா பிரிஞ்சு சுத்தி இருக்க எல்லா காடுகள்லயும் தேட ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது. ஆனா எந்த விதமான கிரெடிபிளான நியூஸோ அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போதுதான் 3வது நாள் அந்த டவுன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு காட்டுப்பகுதியில ரொம்பவே கொடூரமான முறையில சிதைக்கப்பட்ட ஒரு பெண்ணோட உடல் கண்டறியப்பட்டிருக்கு. அந்த பாடியை பார்த்த எல்லாருமே ஒரு நிமிஷம் மிரண்டுதான் போனாங்க. ஏன்னா அவ்வளோ கொடூரமான முறையில சிதைக்கப்பட்ட ஒரு பாடியை அது வரைக்கும் யாருமே அப்படி நேர்ல பார்த்தது கிடையாது. உடனடியா அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டீம் அழைக்கப்படுறாங்க. ஹைடி தலைமையிலான ஒரு டீம் அந்த சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்களும் ஒரு நிமிஷம் அந்த பாடியை பார்த்து ஆடி போயிருக்காங்க. அந்த உடல் எந்த அளவுக்கு மோசமா சிதைக்கப்பட்டிருந்துச்சுன்னா, முகத்துல 2 கண்களும் தோண்டி எடுக்கப்பட்டிருந்துச்சு. வாய்ப்பகுதியில ஒரு பாதிய காணோம். கழுத்துக்கு கீழே ஆரம்பிச்சு அடிவயிறு வரைக்கும் லிட்ரலி எதுவுமே கிடையாது. உடலுக்குள்ள இருந்த பாகங்கள் எல்லாம் சிதறி கிடந்துச்சு. யாரோ இல்ல ஏதோ ஒரு பலம் பொருந்திய உயிரினம் அப்படியே கடிச்சு பிச்சு எரிஞ்சா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருந்துச்சு. இதுல ஒரு காலையும் காணோம். அதுவும் தொடைக்கிட்ட தான் பிச்சு எடுக்கப்பட்டிருந்துச்சு. கைகள் 2ம் எலும்புகள் இருக்கவும் தான் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு நிலையில இருந்த ஒரு பாடியை ஹைடி அவங்களோட லைஃப் டைம்ல பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பாடியை பார்த்த யாருக்கு தான் ஷாக் ஏற்படாது? அதேதான் அங்க போன ஹைடியன் டீமுக்கும் நடந்துச்சு. ஆனா அவங்களோட வேலையை அவங்க செஞ்சாகணுமே. சோ வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பாடியை கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஏற்பட்டு இருந்தது ஒரே கேள்விதான். என்னன்னா, ஒரு மனுஷனால இதை செஞ்சிருக்க முடியுமா? தொடர்ந்து அங்கிருந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் கவனிக்க இது கண்டிப்பா மனுஷனால செய்யவே முடியாத வேலைன்ற ஒரு முடிவை நோக்கி ஹைடி நகர்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த உடல்ல இருந்த பைட் மார்க்ஸ், கூர்மையா ஆழமா ஏற்பட்டிருந்த வெட்டு தழும்புகள், கண்கள் தோண்டப்பட்ட விதம், இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவே நெருடலா இருந்துச்சு. அதை ரொம்ப நேரம் பார்க்க முடியாம அவங்களோட ஜூனியர்ஸ் கிட்ட அடுத்த கட்ட ப்ராசஸை செய்ய சொல்லி விட்டுட்டு சுற்றிலும் வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாக்கிறதுக்காக அங்க இருந்து எழுந்து அந்த உடல் இருந்த இடத்தை சுத்தி இருந்த இடங்கள்ல அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்க எல்லாம் தேடி இருந்தாங்க தான். ஆனா இவங்களோட பார்வையில ஏதாவது மாட்டக்கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ இவங்களும் தேட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஏற்கனவே ரத்தக்கரை படிந்த அந்த இடத்துல சிதறி கிடந்த துணிகளை கண்டுபிடிச்சிருந்தாங்க தான். அது மட்டும் இல்லாம அங்க பல்வேறு இடங்கள்ல ரத்த துளிகள் சிதறி கிடந்துச்சு. ஏன் ரத்த துளிகள் நேர்கோடா காட்டுக்குள்ள போய் மறையறத கூட அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா அதை தாண்டி போலீஸோட கண்களுக்கு வேற எதுவுமே மாட்டவே இல்லை. முதல்ல தேடும்போது இதுதான் ஹைடியோட கண்களுக்கும் தெரிஞ்சது. 10 நிமிஷத்துக்கு மேல தேடியும் புதுசா அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள அந்த பாடியை போட்டோ எடுக்கிறது உட்பட எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு லிட்ரலி அந்த பாடியை ஒரு மூட்டை மாதிரி கட்டி தான் எடுத்துட்டு போறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபாரன்சிக் டீம். அப்போ அவங்களோட டீம் மெம்பர்ஸ் ஹைடியை கூப்பிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் திரும்பி நடக்க இருந்தவங்களோட கண்ணில் தரையில வெள்ளை நிறத்துல புதஞ்சிருந்த ஏதோ ஒன்று மாட்டி இருக்கு. என்னதுன்னு குனிஞ்சு அதை எடுத்து பார்த்தாங்க. அது ஒரு பல். அந்த பல் ஆல்மோஸ்ட் ஒரு மனிதனோட பல் மாதிரியே தான் இருந்துச்சு. மேபி அந்த பல் இந்த கேஸ்க்கு சம்பந்தம் இல்லாம கூட இருக்கலாம். பட் ஸ்டில் ஹைடிக்கு இது ஏதோ முக்கியமானதா இருக்கலான்ற ஒரு எண்ணம் ஏற்படவும் யாருக்கும் தெரியாம அந்த பல்ல ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர்ல போட்டு சீல் பண்ணி அவங்களோட பாக்கெட் சூழ்நிலை வச்சாங்க ஹைடி. ஒருவேளை அது அங்க இறந்து கிடந்தவங்களோட பல்லா கூட இருக்கலாம் இல்லையா?
ஆனா எதையும் அனலைஸ் பண்ணாதான் முழுசுமா சொல்ல முடியும். இருந்தாலும் இதை பத்தி அவங்க யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. அடுத்த கட்ட மெடிக்கல் அனாலிசிஸ்க்காக அந்த பாடி மார்ச்சுவரிக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. அங்க முதல்ல அவங்க செஞ்ச சோதனையே அதை எரிக்காதானான்னு கண்டுபிடிக்கிறது தான். எரிக்காவோட வீட்டில் கிடைச்ச பிளட் அண்ட் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் மூலமா அது எரிக்காதான்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு டீப்பான அனாலிசிஸை அவங்க மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்போ அது எரிக்காதான்னு கன்ஃபார்ம் ஆச்சோ அப்பவே இந்த தகவல் அந்த டவுனோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதுவும் குறிப்பா ஸ்டீஃபனுக்கு தெரிவிக்கப்படுது. இந்த விஷயம் தெரிய வந்ததும் உடனடியா அவங்க செஞ்ச முதல் வேலை சந்தேகத்தின் அடிப்படையில எரிக்காவோட பாய் ஃப்ரெண்ட் சார்லியை அரெஸ்ட் பண்ணதுதான். மார்ச்சுவரியில எரிக்காவோட பாடியை சயின்டிபிக்கல் மெத்தட்ல அனலைஸ் பண்ண அவங்களுக்கு ஏற்பட்ட ஷாக் அதிகமாக ஆரம்பிச்சது. அதை பத்தின ஒரு டீடைல்டான ரிப்போர்ட்டை தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹைடி. இந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்து வந்த அதே வேளையில போலீஸ் ஸ்டேஷன்ல வேறு விதமான வேலைகள் வேகமா நடக்க ஆரம்பிச்சது. போலீஸ் சார்லி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரோகேஷன் ரூம்ல 2 மணி நேரத்துக்கு மேல எந்த விதமான தகவலையும் சொல்லாம உட்கார வைக்கப்பட்டாரு. இது போலீஸ் கையாளக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ் தான். எந்த ஒரு தகவலையும் சொல்லாம கைது செய்யப்பட்ட நபரை ஒரு டென்ஷன்லயே வச்சிருக்க பயன்படுத்துற ஒரு யுக்தி. அந்த ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா போய் சரியான கேள்விகளை கேட்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல உண்மை வெளிப்பட்டுடும். இதை தான் போலீஸ் அங்கேயும் செய்ய நினைச்சாங்க. ஒரு வழியா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறமா ஸ்டீஃபன் உட்பட ஒரு 3 போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இன்ட்ரோகேஷன் ரூம்குள்ள போயிருக்காங்க. உள்ள போனவங்க கிட்ட சார்லி கேட்ட முதல் கேள்வியே எரிக்காவுக்கு என்னாச்சு, அவ உயிரோட இருக்காளா இல்லையான்றது தான். இத ஒரு பதட்டத்தோடய அவன் கேட்டான். அந்த கேள்விக்கு அவங்க யாருமே பதில் சொல்லவே இல்லை. அப்ப வரைக்குமே எரிக்கா இறந்து போனது, அதுவும் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருப்பதை பத்தி அவனுக்கு சொல்லவே இல்லை. ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களை தவிர பப்ளிக் மீடியான்னு யாருக்குமே இந்த ஒரு நியூஸ் தெரியவே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு அதை பத்தின செய்திகள் வெளியே போகாம கண்டெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இதை ரொம்ப நேரத்துக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் தான். அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸ் சம்பந்தமான தகவல்களை திரட்ட பார்த்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதை பத்தி அவனுக்கு தெரியாதுன்றதால அமைதியா 3 பேரும் அங்க இருந்த சேர்ல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததும் ஸ்டீஃபன் தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஹாய் சார்லி, எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டதுக்கு அவன் பார்த்த பார்வையிலேயே 100 பதில்கள் அவங்களுக்கு கிடைச்சது. அதை கண்டுக்காத ஸ்டீஃபன் எரிக்கா காணாம போனப்போ சார்லி கிட்ட என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டாரோ அதே கேள்விகளை மறுபடியும் அவன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்ல ஆரம்பிச்சான் சார்லி. அதுவும் இந்த முறை ரொம்ப வெளிப்படையா அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகளை பத்தியும் அப்போ நடந்த சண்டைகளை பத்தியும், அவன் எரிக்காவை சந்தேகப்பட்டதை பத்தியும், தன்னை சந்தேகப்படுறது எரிக்காக்கு தெரிஞ்சதும் அது ஒரு பெரிய சண்டையானதை பத்தியும், 2 வாரத்துக்கு மேல அவங்க பேசாம இருந்ததை பத்தியும்னு எல்லாத்த பத்தியும் சொல்லியிருக்கான் சார்லி. இதுல பல தகவல்கள் அது வரைக்கும் யார்கிட்டையும் அவன் வெளியே ஷேர் பண்ணிக்காத தகவல்கள். ஒரு கட்டத்துல எரிக்காவுக்கும் இவனுக்கும் பர்சனலா நடந்த சில விஷயங்களை எல்லாம் கூட இவன் வெளிப்படையா சொல்லி இருக்கான். இதையெல்லாம் பொறுமையா கேட்ட ஸ்டீஃபன் சார்லி கிட்ட எரிக்காவை நீங்க எப்பயாவது அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சார்லி சில நிமிடங்கள் அமைதியா இருந்துட்டு, ஒரே ஒரு தடவை கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம நான் அவளை அடிச்சிட்டேன் சார். ஆனா அதை நான் எவ்வளவு ரிக்ரெட் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் எரிக்கா மேல என்னோட கை விரல் கூட படவே கிடையாதுன்னு சொன்னா சார்லி. அவன் சொல்லக்கூடிய பதில்கள் எதுவும் நாடகத்தனமாவோ இல்ல முன்னாடியே யோசிச்சு வச்சு சொல்ற மாதிரியோ இல்ல. அவனோட பதில்கள் எல்லாமே உண்மையா உணர்வு பூர்வமா இருந்தத அங்க போன 3 போலீஸ் ஆபீசர்ஸுமே கவனிச்சாங்க தான். இதை கவனிக்கும் போது எரிக்காவை இவன் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பில்லையோன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்குமே ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா எரிக்கா உங்ககிட்ட அன்யூஷுவலான தகவல்கள் ஏதாவது கன்வே பண்ண ட்ரை பண்ணாங்களா, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு ஸ்டீஃபன். அதுக்கு சார்லி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஒரு நாள் ஈவினிங் டைம்ல எனக்கு அவ கால் பண்ணா சார். அப்போ அவளோட வாய்ஸ்ல ஒருவித பதட்டம் தெரிஞ்சது. அப்போ எங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடந்து முடிஞ்சிருந்ததால நான் அதை அப்போ கவனிக்காம விட்டுட்டேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவ வேற எதையோ பேச ஆரம்பிச்சா. அந்த சமயத்துல நான் அதை கேட்கிற மூட்லயே இல்லாததால சில நிமிடங்கள் அவ சொல்றதை கேட்டுட்டு நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த காலை கட் பண்ணிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா அவ நாடகம் ஆடுறா போல, அவளுக்கு ஏதாவது ஆபத்துனா கண்டிப்பா நான் டென்ஷன் ஆவன்னு தெரியும், அதை வச்சு ஏதோ பிளே பண்றா போலன்னு அப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். ஆனா அது அவ்வளோ சீரியஸா முடியும்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா நான் அவகிட்ட அன்னைக்கே பேசி இருப்பேன் சார்னு சொன்னா சார்லி. திரும்ப எரிக்காவுக்கு நீங்க கால் பண்ணலையான்னு ஸ்டீஃபன் கேட்டதுக்கு, இல்ல சார், பார்ல ஒர்க் அதிகமா இருந்ததால நான் அதை மறந்தே போயிட்டேன். ஷிஃப்ட் முடிஞ்சுதான் எரிக்கா கால் பண்ண விஷயமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. திரும்ப அவளுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது காலை அட்டன் பண்ணவே இல்லை, அதனால நான் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லியிருக்கான் சார்லி. இதை கவனமா கேட்டுட்டு இருந்த ஸ்டீஃபன், இது எப்போ நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எரிக்கா காணாம போனதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இது நடந்ததுன்னு நினைக்கிறேன் சார்னு சொன்னா சார்லி. சரி, அந்த போன் கால்ல அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு ஸ்டீஃபன். அதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சவன்,
யாரோ தன்னை ஸ்டாக் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் சார். ஆனா அதோட டீட்டெயிலாம் என்னால சொல்ல முடியல சார், எல்லாம் மறந்துருச்சுன்னு சொன்னான். இப்பவும் அவனோட பதில்கள்ல நாடகத்தன்மையோ இல்ல ஏற்கனவே யோசிச்சு வச்சதை பேசுற மாதிரியோ தெரியல. அந்த ஸ்பாட்ல அவனோட மனசுல இருந்து பேசுற மாதிரி தான் தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல அந்த விசாரணை நடந்திருக்கு. அந்த 1.5 மணி நேரத்துல பல முறை ஒரே கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி அங்க போன போலீஸ் ஆபீசர்ஸ் 3 பேருமே கேட்டிருக்காங்க. ஆனா அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே அவன் கரெக்டான பதில்களை தான் சொல்லிட்டு வந்தான். அதை வச்சு பார்க்கும்போது எரிக்காவை இவன் கொலை பண்ணி இருப்பதற்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவுன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே சார்லி, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, அடுத்தது என்னன்றதை நாங்க உங்களுக்கு கன்வே பண்றோம்னு சொல்லிட்டு 3 போலீஸ் ஆபீசர்ஸும் அங்க இருந்து வெளியே போக பார்த்தாங்க. அப்போ சார்லி கன்சர்னிங்கா ஸ்டீஃபனை கூப்பிட்டு, சார் எரிக்காவுக்கு என்னாச்சுன்னா அது சொல்லிட்டு போங்கன்னு கேட்டதுக்கு சில நொடிகள் மௌனமா அவனையே பார்த்த ஸ்டீஃபன், ஐ எம் சாரி சார்லி, எரிக்கா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அவன் தேம்பி அழ ஆரம்பிச்சான். அந்த அழுகையில எந்த விதமான நாடகத்தன்மை அவங்களுக்கு தெரியல. பட் என்ன பண்ண முடியும், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே போனாரு ஸ்டீஃபன். இந்த சமயத்தில எல்லாம் பிரஸுக்கு எப்படியோ செய்திகள் லீக் ஆக ஆரம்பிச்சிருந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே அந்த டவுனை சேர்ந்த 2-3 நியூஸ் சேனல்ஸை சேர்ந்த ரிப்போர்ட்டர்ஸும் கேமராமேன்ஸும் கூட ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள பப்ளிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதை எப்படி எதிர்கொள்றதுன்றதுக்காக ஸ்டீஃபன் அவரோட மேலதிகாரிகள் கிட்ட பேசுறதுக்காக அவசரமா கிளம்பி போனாரு. இதை பத்தி அவங்க டிஸ்கஷன்ல இருந்த சமயத்திலேயே நியூஸ் டிவில எல்லாம் ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சது. சோ அடுத்து என்ன செஞ்சாலும் வேகமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆனாலும் ரொம்ப சீக்கிரத்துல அவங்க பிரஸ்ஸை மீட் பண்ற மாதிரி இல்ல. எதுவா இருந்தாலும் எரிக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு அவங்க அமைதியா இருந்தாங்க. அதனால மீடியா எவ்வளவு ட்ரை பண்ணியும் போலீஸ் கிட்ட இருந்து சரியான தகவல்களை வாங்கவே முடியல. அவங்க எதிர்பார்த்திருந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மறுநாள் காலையில தான் அவங்களோட கையில கிடைச்சது. ஆனா அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருந்த தகவல்கள் எல்லாம் அந்த கேஸை இன்னுமே குழப்பமாக்கிச்சு. போலீஸ் இந்த கேஸ் பத்தின எந்த விதமான அப்டேட்டையும் மீடியாவுக்கு கொடுக்கலனாலும் எரிக்கா இறந்து போயிட்டாங்கன்ற தகவல் எப்படியோ அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. எப்போ இந்த தகவல் அவங்களுக்கு கிடைச்சதோ அதுக்கப்புறம் போலீஸோட அப்டேட் அவங்களுக்கு தேவைப்படவே இல்லை. எரிக்கா தான் இறந்து போயிட்டாங்களே. சோ அவங்களோட அடுத்தடுத்த வேலைகளை மீடியா பர்சன்ஸ் வேகமா செய்ய ஆரம்பிச்சாங்க. அடுத்த சில மணி நேரங்கள்ல எரிக்கா இறந்து போயிட்டாங்கன்ற செய்தியாவும் சந்தேகத்தின் அடிப்படையில எரிக்காவோட பாய் ஃப்ரெண்டான சார்லி அரெஸ்ட் பண்ணி இருப்பதாவும் அவர் தான் இந்த கொலையை செஞ்சிருப்பாருன்றதுக்கான முக்கியமான ஆதாரம் அவங்களுக்கு கிடைத்திருப்பதாவெல்லாம் நியூஸ் ஃபிளாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா போலீஸ்க்குமே அந்த சந்தேகம் இருந்துச்சுதான். ஆனா இவ்வளவு வேகமா நியூஸ் சேனல்ஸ் இந்த நியூஸை போடுவாங்கன்னு அவங்களுமே எதிர்பார்க்கல. முதல்ல இந்த தகவல் வெளிவந்திருந்த நிலையில அன்னைக்கு ஈவினிங்குள்ள மேலும் பல்வேறு தகவல்கள் ஒன்னொன்னா வெளிவர ஆரம்பிச்சது. எப்போ எரிக்கா இறந்து போயிட்டாங்கன்ற தகவல் கிடைச்சதோ முதல்ல அவங்கள பத்தியும் அவங்க கூட வேலை செஞ்சவங்கள பத்தியும் அவரோட பாய் ஃப்ரெண்ட் சார்லிய பத்தியும் மத்த பல விஷயங்களையும் ஒன்னொன்னா கேதர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்க முதல்ல இன்டர்வியூ எடுத்தது எரிக்கா கூட ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த கொலீக்ஸ் 3 பேரையும் தான். அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க போலீஸ் கிட்ட சொன்னதையே தான் இதுலயும் சொன்னாங்க. அந்த இன்டர்வியூ மூலமா மீடியாவுக்கு தேவையான லீட்ஸ் கிடைச்சது. அதுல முக்கியமான ஒரு லீட் எரிக்காவோட பாய் ஃப்ரெண்டான சார்லி ஒரு ஷார்ட் டெம்பர்ட் பர்சன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு. எரிக்காவுக்கும் சார்லிக்கும் நடுவுல நிறைய முறை சண்டை நடந்திருக்கு. அதுவும் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு நடுவுல ரெஸ்டாரண்ட்லயே ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. எரிக்கா சார்லிய பிரேக்கப் பண்ண இருந்தாங்கன்ற தகவல் எல்லாம் வெளியே தெரிய வந்துச்சு. ரெண்டாவது, எரிக்கா காணாம போறதுக்கு சில நாட்கள் முன்னாடி இருந்தே தன்னை யாரோ ஸ்டாக் பண்ற மாதிரி இருப்பதா பயந்துகிட்டு இருந்திருக்காங்க. இத பத்தியும் எரிக்கா அவங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அதையும் அவங்க இந்த டிவி இன்டர்வியூல சொல்லி இருந்தாங்க. இந்த 2 விஷயங்கள் மீடியாவுக்கு தெரிய வந்ததுதான் மிச்சம். இவங்களே எரிக்காவோட பாய் ஃப்ரெண்ட் சார்லி தான் அந்த கொலையை பண்ணதா ஒரு ஸ்டோரியவே கிரியேட் பண்ணாங்க. நடந்தது என்னன்னு தெரியாததால பப்ளிக் அதை அப்படியே நம்பவும் செஞ்சாங்க. அன்னைக்கு ஈவினிங்குள்ள எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிடும்னு போலீஸ் ரொம்பவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில தான் அந்த ரிப்போர்ட் அவங்களோட கையில கிடைச்சது. அந்த ரிப்போர்ட்டை படிச்ச போலீஸ்னால அதை நம்பவே முடியல. ஒருவேளை அவங்களுக்கு கிடைச்ச அந்த ரிப்போர்ட் மட்டும் அப்படியே வெளியே போச்சுன்னா இருக்கிற குழப்பம் இன்னுமே அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன் அது பயமா கூட மாற வாய்ப்பு இருக்கு. சரியா அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு? எரிக்கா அவங்களோட அபார்ட்மெண்ட்ல பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அவங்க உயிரோட தான் அங்கிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டிருந்திருக்காங்க. அந்த காட்டு பகுதிக்கு கொண்டு போற வரைக்குமே கூட அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க. ஆனா சுய நினைவே இல்லாம இருந்திருக்காங்க. இதுக்கும் அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்களோட கண்கள் 2ம் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உடல் ஏதோ ஒரு உயிரினத்தால சாப்பிடப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல தான் எரிக்காவோட உயிர் பிரிஞ்சிருக்கு. இதெல்லாம் 2-3 மணி நேரத்துக்குள்ள நடந்த விஷயங்கள். இந்த தகவலை விட அந்த ரிப்போர்ட்ல அடுத்து சொல்லப்பட்டிருந்த தகவல்கள் தான் ஷாக்கிங்கா இருந்துச்சு.
இதை செஞ்சது மனுஷனா இல்ல மிருகமா இல்ல நம்மளோட புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிரினமான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியலன்னு அந்த ரிப்போர்ட்ல முதல்ல எழுதி இருந்தாங்க. இது அவங்க எழுதி இருந்ததுக்கு காரணமும் இருந்துச்சு. முதல்ல எரிக்காவோட உடல் சிதைக்கப்பட்டிருக்க, முக்கியமா கடித்து சாப்பிடப்பட்டிருக்க முறைன்னு பார்த்தா கண்டிப்பா கரடி மாதிரியான ஏதோ ஒரு கொடூரமான உயிரினத்தால தான் இதை செஞ்சிருக்க முடியும். அந்த மாதிரி செய்ய கரடி உட்பட வெகு சில உயிரினங்களால மட்டும்தான் முடியும். இது ஒரு மிருகம் செஞ்சிருக்கலான்றதுக்கான ஒரு காரணம். இது ஏன் ஒருவேளை மனிதன் மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்பீசிஸ்னால செய்யப்பட்டிருக்கலான்னு குறிப்பிட்டாங்கன்னா, எரிக்காவோட கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருந்த விதம், அது தோண்டி எடுக்கப்பட்டிருக்க விதத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அது முதல் முறையே கிடையாது. பல முறை கண்களை தோண்டி எடுத்து பழக்கம் இருக்க ஒரு உயிரினத்தால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை வச்சு பார்க்கும்போது மிருகங்களால் அதை செய்ய முடியுமானா கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் இல்லாம அதை செய்யற கேப்பபிலிட்டியோட ஒரு மிருகம் அந்த பகுதியில் இருந்திருந்தா கண்டிப்பா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க மூலமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிய வந்திருக்கும். ஆனா அப்படி எந்த மிருகமோ அந்த பகுதியில் இருக்க மாதிரி எந்த ஒரு தகவலுமே கிடையாது. இது எல்லாத்தையும் விட இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டதற்கான முக்கியமான காரணம் எரிக்காவோட தலைக்குள்ள இருந்த மூளை மிஸ் ஆனதுதான். ஆரம்பத்துல எரிக்காவோட உடலை ஃபாரஸ்ட்ல பார்க்கும்போது இதை யாருமே கவனிக்கல. பட் எப்போ போஸ்ட்மார்ட்டம்காக எரிக்காவோட உடலை கொண்டு வந்தாங்களோ அப்போ எல்லா பாடி பார்ட்ஸும் செக் செய்யப்படும். அந்த சமயத்துல ஸ்கல்ல ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஈஸியா அவங்க கையோட வந்திருக்கு. உள்ள பார்த்தா எரிக்காவோட மூளை முழுசுமா பிடுங்கப்பட்டிருந்துச்சு. இது கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்ற தகவலை விட ரொம்பவே மோசமான ஒரு செய்தி. இதை கண்டிப்பா ஒரு மிருகத்தினால செய்ய வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை கரடியே சாப்பிட்டிருந்தாலும் ஸ்கல்லோட சேர்த்து தான் கிடைச்சிருக்கும். அதை பார்த்த உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஒரு டாக்டர்னால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அப்படி இல்லாம ஸ்கல்ல ஓபன் பண்ணி உள்ள மூளையை பிடுங்கிறதெல்லாம் எந்த ஒரு மிருகத்தாலையும் செய்யவே முடியாத விஷயங்கள். இப்படி அந்த ரிப்போர்ட்ல பல்வேறு அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. இதை வச்சுதான் உண்மையாவே இந்த கொலையை செஞ்சது மனுஷனா இல்ல மிருகமா இல்ல அதையும் தாண்டான வேற ஏதோ ஒன்னான்னு எங்களுக்கே குழப்பமா இருக்குன்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டாக்டர்ஸ் எழுதி இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல கடைசியா குறிப்பிடப்பட்டிருந்த விஷயம் என்னன்னா, ஒருவேளை எரிக்காவோட உடல் இப்போ கண்டுபிடிக்கப்படாம போயிருந்தா எரிக்காவோட மொத்த உடலுமே, அதாவது எலும்புகள் உட்பட எல்லாமே எதனாலேயோ முழுசா சாப்பிடப்பட்டிருக்குமா. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, பல இடங்கள்ல அந்த டிஷ்யூஸ் ஃப்ரெஷ்ஷா கட்டானதற்கான தடயங்களை பார்க்க முடிஞ்சிருக்கு. அண்ட் அது வின்டர் டைமா இருந்ததால அந்த உடலோட டீகம்போசிங் ப்ராசஸும் ரொம்பவே மெதுவாக தான் நடந்துகிட்டு வந்திருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஒன்று எரிக்காவோட உடலை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கலான்ற ஒரு யூகத்தை அந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருந்தாங்க. அண்ட் அதோட அந்த ரிப்போர்ட் முடிக்கவும் பட்டிருந்துச்சு. இப்படி ஒரு ரிப்போர்ட்டை அந்த டவுன்ல இருந்த யாருமே அது வரைக்கும் படிச்சதே கிடையாது. இப்படி ஒரு ரிப்போர்ட்டை படிச்சு முடிச்சதும் ஸ்டீஃபன் தலையில கை வச்சு உட்கார்ந்தாரு. அடுத்ததா இந்த ரிப்போர்ட் அவரோட சீஃப் கிட்ட கொடுக்கப்படுது. அவரும் படிச்சு முடிச்சுட்டு அதே மாதிரிதான் தலையில கை வச்சு உட்கார்ந்தாரு. இருந்தாலும் அடுத்த கட்ட வேலைகளை செஞ்சாகணுமே. உடனடியா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரையும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஹைடியவும் வரவழைச்சாரு. ரெண்டு பேரும் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அங்க வந்து சேர்ந்தாங்க. அங்க வந்த டாக்டர் கிட்ட, என்ன சார் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க, இப்படி நடந்திருக்குமான்னு கேட்டதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரிப்போர்ட்டை நீங்க படிக்கும்போது ஏற்பட்ட ஷாக்கை விட நேர்ல பார்த்த எனக்கு பெரிய ஷாக்கா இருந்துச்சு சார். நான் வேணும்னே உங்களை குழப்பறதுக்கெல்லாம் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை நான் எழுதல. அந்த பாடியில என்ன நான் பார்த்தனோ அதை வச்சுதான் நான் இதை எழுதணும்னு சொல்லியிருக்காரு. பட் என்னாலையும் இதை நம்ப முடியலன்னு தான் சொன்னாரு அந்த டாக்டர். இதுக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஹைடியும் ஷாக்கோட படிச்சு முடிச்சிருந்தாங்க. படிச்சு முடிச்சதும் அவங்க பங்குக்கு எஸ், நான் பயந்த மாதிரியே தான் இந்த ரிப்போர்ட்டும் இருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. சுத்தி இருந்த எல்லாரும் என்ன மேடம் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவங்களோட விளக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க ஹைடி. முதல்ல அந்த கிரைம் சீனை பார்த்தப்ப கூட இது மனுஷனால் செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா எப்போ காட்டுல எரிக்காவோட பாடியை பார்த்தனோ அப்பவே கண்டிப்பா சார்லி மாதிரி ஒரு மனுஷன் இதை செஞ்சிருக்க வாய்ப்பில்ல. மேபி ஏதாவது ஒரு மிருகம் செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா நமக்கு புரியாத வேற ஏதோ இங்க நடந்திருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் அப்பவே ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை எரிக்காவை அவன் தான் கொலை பண்ணான்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு சார். அது அவனுக்கும் தெரிஞ்சதோ என்னமோ தெரியல, நமக்கும் அது இதுவரைக்கும் தெரியல. மேபி அங்க மிஸ் ஆகிற பார்ட் தான் இங்க முக்கியமான விஷயமா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு ஹைடி அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்து சொன்னாங்க. என்ன மேடம் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, எரிக்கா காணாம போன நாள் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க ஹைடி. அதாவது சார்லி சொன்ன தகவல்கள் கிடையாது, உண்மையாவே நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி எதையெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க ஹைடி. ஹைடி அதை கேட்டதும் ஸ்டீஃபன் சீஃபை பார்த்திருக்காரு. சீஃபும் அதுக்கு ஓகேன்னு சொல்லவும் ஸ்டீஃபன் அந்த கேஸ் ஃபைலை எடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சார்லி சொன்ன தகவல்களை வச்சு பார்க்கும்போது எரிக்கா காணாம போன அன்னைக்கு ராத்திரி 9:30 மணி வரைக்கும் அவன் வேலை செஞ்ச பார்ல தான் இருந்திருக்கான். 9:40 கிட்ட தான் அங்கிருந்து கிளம்பி இருக்கான்.
கிளம்பி 10 நிமிஷத்திலேயே அவனோட ரூம்க்கு போனதாவும் அங்க போயிட்டு உடனடியே எரிக்காவுக்கு 2-3 தடவை கால் பண்ணதாவும் ஆனா அந்த கால் ஸ்ட்ரெயிட்டா எரிக்காவோட வாய்ஸ் மெயிலுக்கு போனதாவும் அவன் பார்ல இருந்து திரும்பி வந்ததும் குளிக்கிற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்ததாவும் குளிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து எரிக்காவுக்கு கால் பண்ணதாவும் ஆனா எரிக்கா கிட்ட இருந்த எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததால 11 மணிக்கிட்ட எரிக்காவோட பிளாட்டுக்கு அவன் போனதாவும் அப்பதான் உள்ள போய் அந்த பாத்ரூமை பார்த்ததாவும் பார்த்துட்டு பயந்து போய் வெளியே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணதாவும் சார்லி போலீஸ் கிட்ட சொல்லி இருக்கான். சோ அது உண்மையானு மறுநாளே போலீஸ் அங்க போய் செக் பண்ணியிருக்காங்க. எஸ், அவன் சொன்ன மாதிரி முதல் நாள் ராத்திரி 9:40 வரைக்குமே அவன் வேலை செஞ்சிட்டு இருந்த பார்ல இருந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜை அவங்களால பார்க்க முடிஞ்சதுதான். ஆனா அதுக்கப்புறம் அவன் போலீஸ்க்கு கால் பண்ற வரைக்கும் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே அவன் சொன்னது மட்டும்தான். இதுல அவனோட கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்க்கும்போது அவன் எரிக்காவுக்கு கால் பண்ணது என்னமோ உண்மைதான். பட் அதை வச்சு மட்டுமே எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? அதே மாதிரி அவன் சொன்னதுதான் நடந்துச்சுன்றதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. அது ஒரு வின்டர் டைம்ன்றதால வெளியே ஜன நடமாட்டமும் பெருசா இல்ல. சோ அவனை யாரும் பார்த்த மாதிரியும் தெரியல. இது சார்லி சொன்ன ஸ்டோரி வெர்ஷன். இதுலயே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல கேப் இருக்கு. அடுத்ததா எரிக்காவை பத்தி நாங்க செக் பண்ணோம். எரிக்கா வழக்கமா ரெஸ்டாரண்ட்ல இருந்து 7 மணிக்கெல்லாம் ரிலீவ் ஆயிடுவாங்க. அன்னைக்கும் 7 மணிக்கெல்லாம் ரிலீவ் ஆயிட்டாங்க. பட் மத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போக 7:10 கிட்ட ஆயிருக்கு. இது வரைக்குமே ரெஸ்டாரண்ட்ல இருந்த சிசிடிவில ஃபுட்டேஜ் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் வழக்கமா அவங்க வெளியே வந்து பயணிக்கிற வழியில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லயும் அவங்க நடந்து போறது பதிவாயிருக்கு. இது நடந்தது 7:30 மணிக்கிட்ட. ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு 20 நிமிஷம் நடந்தா எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டை அடைஞ்சிட முடியும். எரிக்கா நடந்து போறது தான் வழக்கமா கொண்டிருந்திருக்காங்க. அண்ட் அன்னைக்கும் நடந்துதான் போயிருக்காங்க போல. அது சம்பந்தமான ஃபுட்டேஜஸையும் நாங்க கலெக்ட் பண்ணோம். இப்படி அவங்க கலெக்ட் பண்ண தகவல்களை எல்லாம் சொல்லி முடிச்சாரு ஸ்டீஃபன். இதை வச்சு பார்க்கும்போது சார்லியோட அந்த 1.5 மணி நேரத்தை தவிர மற்ற எல்லா தகவல்களுமே ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த 1.5 மணி நேரத்தில் உண்மையாவே சார்லி என்ன பண்ணிட்டு இருந்தான், எங்க இருந்தான்னு கண்டுபிடிக்கிறது தான் சார்லி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. ஆனா அது கிடைக்குமா என்னன்னு தெரியல. பட் எனக்கு இன்னும் 2 தியரிஸ் தோணுதுன்னு ஹைடி சொன்னாங்க. இது அவங்க சொன்னதும் எல்லாரும் கூர்ந்து அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தியரி படி மேபி சார்லி பாரை விட்டு வெளியே வந்ததும் வழக்கம் போல அவனோட ரூமுக்கு போயிருக்கலாம். அங்க போய் எரிக்காவுக்கு கால் பண்ணியிருக்கலாம். அண்ட் அவன் சொன்ன மாதிரியே அது ஸ்ட்ரெயிட்டா வாய்ஸ் மெயிலுக்கு கூட போயிருக்கலாம். ஆனா ஏற்கனவே அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்றது இங்க ஒரு முக்கியமான விஷயம். இதனால எரிக்கா யார் கூடயோ இருக்கா போலன்னு சார்லி சந்தேகப்பட்டிருக்கலாம். நேரா கார் எடுத்துக்கிட்டு எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கலாம். அங்க எரிக்கா வேற யார் கூடயாவது தனிமையில கூட இருந்திருக்கலாம். அங்க எரிக்கா யாருக்காகவோ காத்துக்கிட்டு கூட இருந்திருக்கலாம். அப்போ அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அதிகமாகி கோவத்துல எரிக்காவை சார்லி கொலை பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தியரி. 2வது தியரி என்னன்னா, எரிக்காவை ஏற்கனவே கொலை பண்றதுக்கு சார்லி எல்லா பிளானையும் கிளியரா போட்டு வச்சிருக்கலாம். ஏன் ஒரு ஹிட்மேனை கூட இதுக்கு ஹையர் பண்ணியிருக்கலாம். ஒரு ஹிட்மேனை ஹையர் பண்ணதுக்கு அப்புறமா தனக்கான ஒரு பெர்ஃபெக்டான அலிபியை கிரியேட் பண்றதுக்காக கூட சார்லி இதையெல்லாம் பண்ணியிருக்கலாமேன்னு ஹைடி சொல்லி முடிச்சாங்க. ஆனா இந்த தியரிஸ் ஒருவேளை சார்லி அந்த கொலையை பண்ணியிருந்தா மட்டும்தான் நமக்கு ஷூட் ஆகும். ஒருவேளை உண்மையாவே சார்லி அந்த கொலையை பண்ணாம போயிருந்தா என்ன பண்றதுன்ற ஒரு கேள்வியும் இங்க இருக்குதான். அதையும் நம்மளால மறுத்தர முடியாது. சோ இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்றதை தவிர வேற வழியே இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னாங்க ஹைடி. சோ மறுபடியும் ஒரு குழப்பமான நிலைக்கு தான் அந்த கேஸ் வந்து நின்னுச்சு. அப்பதான் ஸ்டீஃபன் ஹைடி சொன்ன விஷயத்தை வச்சு இன்னொரு ஆங்கிள் ஆஃப் தியரிய சொல்லி இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை சார்லி அந்த கொலையை பண்ணியிருக்கலாம். அண்ட் அந்த பாடியை எப்படியோ காட்டுப்பகுதிக்கு கொண்டு போய் போட்டிருக்கலாம். மேபி அங்க இருக்க கரடி இல்லைன்னா வேற ஏதாவது உயிரினம் கூட எரிக்காவோட பாடியை சாப்பிட்டிருக்கலாம்னு ஒரு தியரிய சொன்னாரு ஸ்டீஃபன். இதை மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் டீப்பா யோசிச்சாலும் இதுல பல்வேறு ஓட்டைகள் இருந்தது அவங்களுக்கே புரிஞ்சுது. அதுல முதல் விஷயம், ஒருவேளை ஸ்டீஃபன் சொன்னது நடக்குதுன்னே வச்சுக்கிட்டாலும் வின்டர் டைம்ல எப்படி ஒரு கரடி வந்து எரிக்காவோட உடலை சாப்பிட்டிருக்க முடியும்? அதுவே சம்மர் டைமா இருந்தா கரடி வந்து சாப்பிட்டிருக்குன்னு சொல்லலாம். வின்டர் டைம்ன்றது கரடிகள் எல்லாம் ஹைபர்னேஷன், அதாவது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு டைம். சோ இந்த ஒரு தியரி அந்த ஒரு ஃபேக்ட்னால அடிபட்டு போச்சு. ஒருவேளை ஓநாய்கள் மாதிரி வேற ஏதாவது ஒரு பிரிடேட்டர் எரிக்காவோட உடலை நாசப்படுத்தி இருக்குன்னு வச்சாலும் கண்ணை தோண்டி எடுத்திருப்பதும் மூளையை தனியா பிச்சு எடுத்திருப்பதும் எந்த வகையில சேரும்? இப்படி அதுலயும் பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு. இதனால இந்த கேஸ் திரும்ப திரும்ப காம்ப்ளிகேட் ஆகிட்டே தான் வந்துச்சு. இதெல்லாம் கவனிச்சுட்டே வந்த சீஃப் ஒரு முடிவை எடுத்திருந்தாரு. அவர் என்ன முடிவு எடுத்திருந்தாருன்னா, நம்ம கிட்ட தான் சார்லி கொலை பண்ணி இருக்கலான்றதுக்கான தியரி இருக்குல்ல, அதை பேஸா வச்சு ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி இந்த கேஸை முடிச்சுட்டு போலாம். எதுக்கு நாம தேவையில்லாம ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கணும்னு ஒரு ஐடியாவை சொன்னாரு. இந்த ஐடியா அங்கிருந்த சிலருக்கு ஓகேன்னு பட்டாலும்
ஸ்டீஃபன் ஹைடி மாதிரியான சிலர்னால அந்த ஒரு ஐடியாவை ஏத்துக்கவே முடியல. அது எப்படி சார் என்ன நடந்ததுன்னே தெரியாம சார்லியை நம்மளால மாட்டி விட முடியும்னு ஒரு கரெக்டான கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு அந்த சீஃப் கிட்ட பதில் இல்லைனாலும் இந்த கேஸை எப்படியாவது முடிக்கணுன்ற ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருந்தது அவருக்கு தான் புரிஞ்சுது. ஸோ அதை பத்தி அதுக்கு மேல அவரு வேற எதையும் பேச விரும்பல. இப்படியே அன்னைக்கு முழுசும் கடந்து போச்சு. இதுக்கு நடுவில் லோக்கல் நியூஸ் சேனல்ஸ்ல மட்டும் வெளியாகி இருந்த எரிக்காவோட மர்டர் நியூஸ் இப்போ நேஷனல் லெவல்ல இருக்க நியூஸ் சேனல்ஸும் கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த செய்தி வெளியான அன்னைக்கு ராத்திரி எல்லாம் அந்த டவுனோட போலீஸ் சீஃபுக்கு மேலிடத்துல இருந்து கால்ஸ் பறக்க ஆரம்பிச்சது. உடனடியா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்க, இல்லனா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க தான் சந்திக்க வேண்டி வரும்னு அவங்க எச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ராத்திரி பூராவும் அந்த போலீஸ் சீஃபுக்கு முக்கியமான நபர்கள் கிட்ட இருந்து கால்ஸ் வந்த வண்ணமா இருந்துச்சு. இத மறுநாள் காலையில அவரோட ஆக்ஷன் மூலமாவே பலராலையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. உடனடியா தன்னோட சபார்டினேட் சிலரை கூப்பிட்டு இந்த கொலையை சார்லி தான் பண்ணான்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க, இந்த கேஸை இன்னும் 2 நாள்ல முடிச்சே ஆகணும்னு ஆர்டர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் ஸ்டீஃபனுக்கும் ஹைடிக்கும் தெரிய வந்து உடனடியா அவரை போய் பார்த்திருக்காங்க. ஆனா சீஃப் அந்த கேஸை முடிக்கிறதுல உறுதியாவே இருந்தாரு. இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேல ஸ்டீஃபனும் ஹைடியும் பேசினதுக்கு அப்புறமா சீஃப் ஒரு முடிவுக்கு வந்தாரு. என்ன முடிவுனா, உங்களுக்கு இன்னும் 5 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது உருப்படியான எவிடன்ஸ் கிடைச்சா இந்த கேஸை ஃபர்தரா நாம ப்ரொசீட் பண்ணலாம். இல்லனா சார்லி தான் அந்த கொலையை பண்ணா நான் இந்த கேஸை முடிச்சிருவேன், என்ன நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பி வச்சுட்டாரு. அவங்களும் நிலைமையை புரிஞ்சுட்டு வேற வழி இல்லாம வெளியே வந்துட்டாங்க. இந்த கேஸை முடிக்க அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் வெறும் 5 நாட்கள் மட்டும்தான். அதுக்குள்ள உண்மையில அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்களால கண்டுபிடிச்சிட முடியுமா? வேற வழி இல்லாம சீஃப் சொன்ன அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு ஸ்டீஃபனும் ஹைடியும் அங்க இருந்து வெளியே வந்தாங்க. அவங்க கையில 5 நாட்கள் இருந்துச்சுதான். ஆனா அது மட்டுமே தலையும் புரியாத வாளும் புரியாத அந்த கேஸை கண்டுபிடிக்க போதுமானதா இருக்குமா? ஆனாலும் அவங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க நினைச்சாங்க. சரி, இந்த முறை எங்கிருந்து ஆரம்பிக்கலான்னு யோசிக்கும் போது மறுபடியும் சார்லி கிட்ட இருந்தே இதை ஆரம்பிக்கலான்னு யோசிச்சாங்க. இந்த முறை அவனை பார்க்க ஸ்டீஃபன் மட்டும் இல்ல ஹைடியும் போயிருந்தாங்க. வழக்கம் போல ஸ்டீஃபன் தான் அவன் கிட்ட எல்லா கேள்விகளையும் கேட்டிருக்காரு. ஹைடி அவன் சொல்ற பதில்களை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேல நடந்த அந்த கான்வர்சேஷன்ல அவன் சொன்ன பதில்கள் எல்லாம் ஓரளவுக்கு கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. அப்பதான் கடைசியா ஹைடி சார்லி கிட்ட எரிக்கா உன்னை பிரேக்கப் பண்ற பிளான்ல இருந்தது உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டதும் சார்லி அமைதியானா. சில நிமிடங்களுக்கு அப்புறமா நான் அதை கெஸ் பண்ணி இருந்தேன்னு சொன்னான். ஒருவேளை அதனாலதான் அவளை நீ கொன்னுட்டியோன்னு கேட்டாங்க ஹைடி. இதை கேட்டதும் சார்லி பதட்டமடைய ஆரம்பிச்சான். என்ன சொல்றீங்க? எனக்கு அடிக்கடி கோபம் வருன்றது என்னமோ உண்மைதான், ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியமே கிடையாதுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சான் சார்லி. அதுக்கு அமைதியா மறுபடியும் ஹைடி, அப்போ எரிக்கா உன்னை பிரேக்கப் பண்ணி இருந்தா நீ அவளை கொன்றுப்பியான்னு கேட்டதுக்கு இல்ல நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு சொன்னா சார்லி. ஆனா அவனோட பதில்ல தடுமாற்றம் தெரிஞ்சது. இந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொன்ன விதத்தையும் அவன் தடுமாறினதையும் வச்சு பார்க்கும்போது அவன் மேல ஸ்டீஃபனுக்கு முதன்முறையா சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஒருவேளை எரிக்காவை இவன் தான் கொன்னிருப்பானோ? பட் ஸ்டில் மற்ற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் இன் திஸ் கேஸ். அதுக்கு மேல பேசாம அங்கிருந்த 2 பேரும் வெளியே கிளம்பி வந்தாங்க. வெளியே வந்ததும் ஸ்டீஃபன் ஹைடியை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹைடின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஹைடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் எதையோ மறைக்கிறான்னு தோணுது ஸ்டீஃபன். எரிக்காவோட இறப்புல கண்டிப்பா இவனுக்கு தொடர்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொன்னாங்க ஹைடி. இந்த சமயத்துல ஸ்டீஃபனுக்கும் அந்த சந்தேகம் ஏற்பட்டு இருந்துச்சு. அடுத்ததா எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. போலீஸ் அந்த அபார்ட்மெண்ட்டை சல்லடை போட்டு தேடாத குறையா தேடிட்டாங்க தான். பட் ஸ்டில் அந்த அபார்ட்மெண்ட்டை திரும்ப பார்க்க நினைச்சாங்க 2 பேரும். அடுத்ததா எரிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்காங்க. இந்த முறை அவங்க போகும்போதும் எரிக்காவோட ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த மற்ற ஒர்க்கர்ஸ் கிட்டையும் எரிக்காவை பத்தின எல்லா டீடைல்ஸையும் கேட்டிருக்காங்க. அவங்களும் மறுபடியும் எரிக்கா கூட பழகினது, எரிக்கா எப்படிப்பட்ட பொண்ணு, எரிக்காவுக்கும் சார்லிக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, எரிக்கா காணாம போனதுக்கு சில நாட்கள் முன்னாடி இருந்தே ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததுன்னு எல்லாத்த பத்தியும் மறுபடியும் அவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்டையும் பேசி இருக்காங்க. அவர்கிட்ட பேசிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முறை வெறுமனே எரிக்கா காணாம போன அந்த நாளோட ஃபுட்டேஜ்னு மட்டும் இல்லாம அங்க அவைலபிளா இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டேஜையும் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்குண்டான ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அந்த ஒட்டுமொத்த ஃபுட்டேஜையும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அனலைஸ் பண்றதெல்லாம் சின்ன வேலையே கிடையாது. பட் ஸ்டில் ஒரு பெரிய டீமையே ஏற்பாடு பண்ணி அந்த ஃபுட்டேஜை எல்லாம் செக் பண்ண வச்சாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு பல முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அந்த ஃபுட்டேஜை எல்லாம் செக் பண்ணும்போது சரியா நவம்பர் லாஸ்ட் வீக்ல ஒரு பிரச்சனை அங்க நடந்திருக்கு.
என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் மதியம் வாக்குல சார்லி எரிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்கான். ஆரம்பத்துல 2 பேரும் பேசிக்கிட்டு மட்டும் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்குமெண்ட் ஹீட்டடா மாற ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல எரிக்காவை சார்லி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இத பார்த்து ரெஸ்டாரண்டே பரபரப்பா இருக்கு. கூட ஒர்க் பண்றவங்க, அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் எல்லாருமே வந்து சார்லிக்கு எதிரா சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ஏதோ சத்தம் போட்டு சார்லி அங்கிருந்து வெளியே அனுப்பி இருக்காரு. அதுக்கப்புறம் இருந்த ஃபுட்டேஜ்ல எல்லாம் சார்லி அந்த பக்கம் வந்த மாதிரியே எந்த பதிவும் இல்ல. ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பின்னாடி எரிக்காவோட பிஹேவியர் ரொம்பவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எல்லார் கூடயும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்களோட ஆட்டிடியூட்ல திடீர் ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கு. சோ எங்க இருந்து தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே புரிய வருது. அந்த ஃபுட்டேஜை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரும் சரி, எரிக்கா கூட வேலை செஞ்சவங்களும் சரி, அதை ஏன் சார் கேக்குறீங்க? சார்லி அன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் சார். எரிக்காவுக்கு வேற யார் கூடயோ தொடர்பு இருக்கணும், தன்னை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு எரிக்காவை பயங்கரமா அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம். அப்புறம் நான் தான் அவனை மிரட்டி, இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது, அதை மீறி வந்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவன்னு மிரட்டி அனுப்பி வச்சேன்னு சொன்னாரு அந்த ஓனர். அப்பயே நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டதுக்கு, நானும் எரிக்கா கிட்ட கேட்டேன் சார், ஆனா எரிக்கா தான் வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லியிருக்காரு அந்த ஓனர். அண்ட் அவங்க கிட்ட புதுசா இன்னொரு கேள்வியவும் கேட்டிருக்காரு. ஒருவேளை இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சார்லி சந்தேகப்பட்ட மாதிரியே எரிக்கா வேற யார் கூடயாவது பேசுறத நீங்க பாத்திருக்கீங்களான்னு அங்க இருந்த எல்லார்கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனா அப்படி எரிக்கா யார் கூடயும் எந்த விதமான கான்டாக்ட்லயும் இல்லன்னு, சார்லி கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு தான் அவ இருந்தான்ற மாதிரியான தகவல்களை தான் சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஸ்டீஃபனும் ஹைடியும் அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. அதுக்கப்புறமா எரிக்கா வழக்கமா அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போற வழியில ஏதாவது செக்யூரிட்டி கேமராஸ் இருக்கான்னு செக் பண்ணிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி ஒரு 3 இடத்துல இருந்திருக்கு. அங்க இருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கூட கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி அங்கேயும் 1 மாசத்துக்கிட்ட ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஃபுட்டேஜை செக் பண்றதுல பெருசா ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனையே ஏற்படல. அப்படி செக் பண்ணும்போது டிசம்பர் 5ஆம் தேதி ஈவினிங் 8 மணிக்கு இவங்க வேலையை விட்டு அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ யாரோ ஒரு ஹூடி போட்ட பர்சன் எரிக்காவை ஃபாலோ பண்றது ஒரு செக்யூரிட்டி கேமரால ரொம்ப நல்லாவே பதிவாகி இருந்தது. அதே மாதிரி 7ஆம் தேதியும் பதிவாகி இருந்தது, 8ஆம் தேதியும் பதிவாகி இருந்தது. அந்த ஆள் யாருன்னு தெளிவா ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னாலும் அந்த ஆளோட அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது அது சார்லியா இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் ஸ்டீஃபனுக்கும் ஹைடிக்கும் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டதும் சார்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்த பாருக்கு போய் இதை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட 3 நாட்கள்ல சார்லி வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமா அந்த 3 நாட்களும் வேலையை விட்டு போயிருந்தது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்பதான் அந்த ஓனர் இன்னொரு புது விஷயத்தையும் சொன்னாரு. என்னன்னா, அதே டைம்ல தான் சார்லி அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டதாவும், ஆனா அவன் கேட்ட தொகை ரொம்ப பெருசா இருந்ததால என்னால தர முடியாம போச்சுன்னு சொல்லியிருக்காரு அந்த பார் ஓனர். இப்படி கிடைக்கிற தகவல்கள் எல்லாமே சார்லி மேல இருந்த சந்தேகத்தை அதிகப்படுத்துற மாதிரியா இருந்துச்சு. ஆனாலும் இன்னொரு சந்தேகம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அவன் கொலை பண்ணதாவே வச்சுக்கிட்டாலும் காட்டுல எரிக்காவோட பாடி கண்டெடுக்கப்படும் போது ரொம்ப மோசமான நிலையில சிதைக்கப்பட்டிருந்துச்சு. அதையும் அவன் தான் பண்ணியிருப்பானா? சந்தேகம் தான். அதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவுதான் நினைச்சாங்க ஹைடி. அப்போ எரிக்காவோட உடல் அந்த நிலைமையில கண்டெடுக்கப்பட்டதற்கு யாரு காரணம், இல்ல எது காரணம்? இந்த ஒரு கேள்விக்கான விடை மட்டும் அவங்களுக்கு பிடிபடவே இல்லை. சோ 2வது நாள் மறுபடியும் சார்லி கிட்டையே விசாரிக்க போனாங்க. சார்லிய மடக்கிற மாதிரி எத்தனை கேள்விகள் கேட்டாலும் திரும்ப திரும்ப அவன் முதல்ல சொன்ன விஷயங்களையே தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா இந்த முறை அவன்கிட்ட ஏதோ ஒரு படபடப்பு இருந்ததை ஸ்டீஃபன்னாலையும் ஹைடினாலையும் உணர முடிஞ்சது. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்த ஸ்டீஃபன் அவனை பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கெல்லாம் அவன் பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹைடிக்கும் ஒரு பக்கம் டென்ஷன் ஏறினாலும் அதை வெளிக்காட்டிக்காம பொறுமையா எழுந்து அவங்க ஃபைல்ல இருந்த சில போட்டோஸை வெளியே எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எந்த போட்டோஸ்னா, எரிக்கா இரவு வேளைகள்ல ரெஸ்டாரண்ட்ல இருந்து அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நாட்கள்ல யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணதுக்கான ப்ரூஃப் அந்த சிசிடிவில பதிவாகி இருந்தது இல்லையா, அதை தான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் போட்டோ காப்பீஸா எடுத்து ஹைடி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த போட்டோஸை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா அந்த டேபிள் மேல வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த போட்டோஸை பார்க்க சார்லி அப்படியே அமைதியாக ஆரம்பிச்சான். இருந்தாலும் சமாளிக்கிற மாதிரி, என்ன இது போட்டோஸ்னு கேட்கும்போது அதுக்கும் வந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு ஹைடி பொறுமையா, இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பதிவான நாள்ல நீ பார்ல இல்லன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம், உன்னோட ஓனர்கிட்ட நீ எதுக்காகவோ பணம் கேட்டன்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு மேலேயும் உன்னால எதையும் மறைக்க முடியாது, என்ன நடந்துச்சுன்னு மரியாதையா சொல்லுன்னு மிரட்டி இருக்காங்க ஹைடி. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த சார்லி இனியும் தப்பிக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான்.
அவன் சொன்னதை கேட்கும்போது பல கேள்விகளுக்கு விடை கிடைச்சதுதான். ஆனா அவன் சொன்னதுக்கு அப்புறம் அதை விட பல கேள்விகள் அவங்களுக்கு உருவாச்சு. அப்படி அவன் என்ன சொன்னான்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி சார்லி அண்ட் எரிக்காவுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் ஈவினிங் டைம்ல சார்லி எரிக்காவை பார்க்க போயிருக்கான். அப்போ எரிக்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. எரிக்கா பேசிக்கிட்டு இருந்த நபரும் ஆல்மோஸ்ட் சார்லி வயசுல இருந்த ஒரு நபர் தான். அதை பார்த்ததும் சார்லிக்கு கோபம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவன் அன்னைக்கு எரிக்காவை பார்க்காமையே திரும்பி போயிருக்கான். ஈவினிங்க்கு மேல எரிக்காவை கால் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆரம்பிச்சிருக்கு அந்த பிரச்சனை. அவன் அன்னைக்கு ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததை பத்தியும் அங்க அவன் பார்த்ததை பத்தியும் சொல்லி பெரிய சண்டையே போன்ல போட ஆரம்பிச்சான். இதை எரிக்கா கொஞ்சமும் எதிர்பார்க்கல தான். இருந்தாலும் பொறுமையா அன்னைக்கு என்ன நடந்ததுன்றத எரிக்கா அவன்கிட்ட விளக்கி இருக்காங்க. அந்த நபர் என்கிட்ட யதார்த்தமா தான் ஒரு நாள் வெளியே போலாமான்னு கேட்டாரு. ஆனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க எரிக்கா. அதுக்கப்புறம் எரிக்கா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா சார்லி அதை நம்புற மாதிரியே இல்ல. அவனுக்குள்ள இருந்த இன்செக்யூரிட்டி எரிக்கா தன்னை விட்டு போயிடுவான்ற ஒரு நினைப்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனால அவனோட நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா டாக்ஸிக்கா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒன்ஸ் இதை எரிக்கா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போக பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கும் பெரிய சீன் கிரியேட் பண்ணி சண்டைகளை போட்டு வந்திருக்கான் சார்லி. அது வரைக்குமே கூட எரிக்காவுக்கும் சார்லிக்கும் நடுவுல நடக்கிற சண்டைகளை பத்தி பெருசா யாருக்குமே தெரியாம தான் இருந்திருக்கு. ஆனா எப்போ எரிக்காவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் ஒரு நாள் சண்டை போட்டானோ அப்போதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றது மத்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எரிக்கா அவன்கிட்ட பேசுறத சுத்தமாவே நிறுத்தி இருக்காங்க. ஆனா சார்லி விடாம தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல எரிக்கா தன்னை பிரேக்கப் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அதை ஏத்துக்கிற மனநல அவனுக்கு சுத்தமா கிடையாது. அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் எரிக்காவை தன்னோட கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கணுன்றதுக்காகவும் சார்லி என்னவெல்லாமோ பண்ணியிருக்கான். ஆனா எதுவுமே வேலைக்காகல. எது நடக்கக்கூடாதுன்னு அவன் நினைச்சானோ அதுவும் நடந்துச்சு. ஒரு நாள் அவனுக்கு கால் பண்ண எரிக்கா, நமக்குள்ள இனிமே செட் ஆகாத சார்லி, நாம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கா. அப்போ அவனுக்கு அவ்வளோ ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு. எரிக்காவை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு அப்பவே முடிவெடுத்தான். என்ன பண்ணலான்னு யோசிக்க யோசிக்க அவனுக்கு பல விஷயங்கள் தோணுச்சு. அது கடைசியா வந்து நின்ன இடம் அவளை கொலை பண்ணணுன்றது தான். ஆனா அவனே அதை பண்றதுக்கு பயமா இருந்துச்சு. ஏன்னா எரிக்காவுக்கும் அவனுக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எரிக்கா இறந்து போயிட்டா கண்டிப்பா தன் மேல சந்தேகம் வரும்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அந்த பிரச்சனைகளுக்குள்ள மாட்டாம வேற யாராவது ஒரு 3ஆம் நபர் மூலமா அவளை கொலை பண்ணா என்னன்ற ஒரு முடிவுக்கு வந்தான் சார்லி. ஆனா இதை யாரை வச்சு செய்யறது, எப்போ எப்படி செய்யறது, எப்படி இதை பண்ணா தன் மேல எந்த விதமான சந்தேகமும் வராம இருக்குன்றத பத்தியெல்லாம் தீவிரமா அவன் யோசனையில இருந்தான். அதை பத்தி அவன் யோசனையில இருக்கும்போது தான் பாருக்கு அடிக்கடி வர்ற மார்க்கஸ்ன்ற ஒரு நபர் அவனோட ஞாபகத்துக்கு வந்தான். மார்க்கஸ் ஆளுங்களை மிரட்டி பணம் பறிக்கிறது, சண்டை போடுறது மாதிரியான வேலைகளை செய்யற ஒரு ஆள். அந்த ஆளும் சரி, அந்த ஆளோட கேங்கும் சரி, சார்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பாருக்கு தான் சரக்கடிக்க வருவாங்க. அப்படி அவங்க சில சமயங்கள்ல வரும்போதெல்லாம் யாராவது ஒரு புது ஆள் அவங்கள பார்க்க வருவாரு. அப்படி வந்தா ரகசியமா கார்னர்ல இருக்க ஒரு டேபிள்ல வச்சுதான் மார்க்கஸ் அவங்க கூட பேசுவான். அப்படி பேசும்போது பல முறை வந்தவங்க மார்க்கஸ்க்கு பணம் கொடுக்கறதையும் கவனிச்சிருக்கான் சார்லி. சோ எரிக்காவை கொலை பண்றதுக்கு அவன்கிட்ட பேசுனா என்னன்னு தோணியிருக்கு சார்லிக்கு. ஆனா உடனடியா அவனால மார்க்கஸை பிடிக்கவே முடியல. 2 நாள் கழிச்சு பாருக்கு மார்க்கஸ் தனியா வந்திருக்கான். இதுதான் சரியான சந்தர்ப்பன்றதை புரிஞ்சுக்கிட்ட சார்லி அவனுக்கு ட்ரிங்க் சர்வ் பண்ணும்போது உன்கூட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருக்கான். திடீர்னு சார்லி இப்படி பேசுவோன்றத மார்க்கஸ் எதிர்பார்க்கல போல. சுத்தியும் பார்த்துட்டு, சரி உன்னோட ஷிஃப்ட் முடிஞ்சதும் பக்கத்துல இருக்க கிராசரி ஸ்டோரோட பார்க்கிங் லாட்டுக்கு வந்துட்டு பேசிக்கலான்னு சொல்லியிருக்கான் மார்க்கஸ். அன்னைக்கு ஷிஃப்ட் முடிஞ்சதும் வேக வேகமா பக்கத்துல இருந்த அந்த பார்க்கிங் லாட்டுக்கு போயிருக்கான். அங்க மார்க்கஸோட கார் மட்டும் நின்னுகிட்டு இருந்திருக்கு. சார்லி அந்த கார் கிட்ட போனதும் கிளாஸை இறக்கி உள்ள உட்காருன்னு சொல்லியிருக்கான் மார்க்கஸ். உள்ள உட்கார்ந்ததும் என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு சில நிமிடங்கள் தயக்கத்துக்கு அப்புறமா நேரடியா என்னோட எக்ஸ்லவர் எரிக்காவை கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்கான் சார்லி. அதை சொல்லிட்டு எரிக்காவை பத்தின டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்கான். அதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த மார்க்கஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி பண்றேன், ஆனா $20,000 ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டிருக்கான். இதை கேட்டதும் சார்லி ஷாக் ஆயிட்டான். இது $20,000? அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவேன்னு கேட்டான் சார்லி. அதை கேட்ட மார்க்கஸ், உன்னை நான் அடிக்கடி பார்க்கறதால தான் உனக்கு இந்த ரேட் சொல்லியிருக்கேன். இதுவே வேற யாராவதா இருந்தா கண்டிப்பா இதை விட அதிகமாக தான் கேட்டிருப்பேன்னு சொன்னான் மார்க்கஸ். இதை மார்க்கஸ் சொன்னதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. தேவையில்லாம எதுக்கு ஒரு பொண்ணை கொலை பண்ணணும்னு அப்பா அவனுக்கு தோணி இருக்கு போல. ஒருவேளை பணம் அதிகமா கேட்டா வேணான்னு சொல்லிட்டு அவன் போயிடக்கூட வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லிதான் $20,000 கேட்டிருக்கான் மார்க்கஸ். ஒரு பார் டெண்டர் கிட்ட இவ்வளவு பணம்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு மார்க்கஸ்க்கு நல்லாவே தெரியும். ஆனா மார்க்கஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பதில சொன்னா சார்லி. சரி, நான் உனக்கு தரேன்,
இன்னும் 2 நாள்ல நான் உனக்கு தரேன். பணத்தை கொடுக்கும்போதே அந்த கொலையை எப்படி பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கொன்னு சொல்லியிருக்கான் சார்லி. இத மார்க்கஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனாலும் அதை முகத்துல காட்டிக்காம, சரி இன்னும் 2 நாள் கழிச்சு பணத்தோட நைட் இதே பார்க்கிங் லாட்டுக்கு வா, மத்தத பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சான் மார்க்கஸ். 2 நாள் கழிச்சு மார்க்கஸ் சொன்ன அந்த $20,000 பணத்தோட அதே பார்க்கிங் லாட்டுக்கு வந்தான் சார்லி. இன்னைக்கும் மார்க்கஸோட கார் தான் அங்க தனியா நின்னுட்டு இருந்துச்சு. இப்படி நடந்ததையெல்லாம் சார்லி சொல்லிக்கிட்டே வந்தப்போ ஸ்டீஃபன் அவனை தடுத்து நிறுத்தி, உனக்கு எப்படி $20,000 பணம் கிடைச்சதுன்னு கேட்டாரு சார்லி. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, என்னோட பார் ஓனர் சில இல்லீகலான வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சார். எனக்கு அது தெரியாதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் பண்ற வேலைகள் எல்லாமே எனக்கு தெரியும். அது மூலமா எக்கச்சக்கமான பணம் வருது சார். அதுல இருந்து எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நான் எடுத்துப்பேன். அதே மாதிரிதான் அப்பையும் எடுத்தேன்னு சொல்லியிருக்கான். அப்பதான் ஸ்டீஃபன் ஒரு நாள் ஒரு பெரிய தொகையை கடனா கேட்டதாவும், ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு பார் ஓனர் சொன்னது அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. இதையெல்லாம் யோசிச்சுட்டு ஸ்டீஃபன் சார்லியை பார்த்து, சரி மேலே சொல்லுன்னு சொல்லவும் அவன் தொடர்ந்து அடுத்து நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்கான். அன்னைக்கு நைட் மார்க்கஸை பார்க்க சார்லி பணத்தோட மட்டும் போகல, எப்படி கொலை பண்ணணுன்ற ஒரு பிளானையும் அவன் போட்டுட்டே போயிருந்தான். கார்ல ஏறினதும் மார்க்கஸ் கிட்ட அந்த $20,000 பணத்தை கொடுத்துட்டு எரிக்காவை எப்படி கொல்லணும்னு பிளானை சொல்லியிருக்கான். எரிக்காவோட அபார்ட்மெண்ட் பில்டிங்கை பத்தி, அவ எங்க சாவி வெப்பன்றத பத்தி எல்லாமே சார்லிக்கு தெரியுன்றதால அவனோட பிளானை பக்காவா போட்டு வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம அது ஒரு வின்டர் டைமா இருந்ததால அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பெருசா ஜன நடமாட்டமும் இல்லாம இருந்திருக்கு. இதெல்லாம் சார்லிக்கும் மார்க்கஸ்க்கும் அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு. அவன் போட்ட பிளான் படி ராத்திரி 8 மணிக்கெல்லாம் அவன் செஞ்சு வச்சிருந்த டூப்ளிகேட் கீயை பயன்படுத்தி எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு மார்க்கஸ் ஒளிஞ்சிக்கணும். கரெக்டா 8:30 கிட்ட எரிக்கா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வருவா. அவ உள்ள வந்ததும் அட்டாக் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கண்டிப்பா அவ வீட்டுக்கு போனதும் ரிலாக்ஸ் பண்றதுக்காகவோ இல்ல குளிக்கிறதுக்காகவோ பாத்ரூம்க்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அந்த சமயத்துல பாத்ரூம்ல வச்சு அவளை கொல்லணும். அவளை கொன்னதுக்கு அப்புறமா அவளோட உடலை பெரிய பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி அவளோட பெட்ரூம் ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் யாருக்கும் சந்தேகம் வராதபடி மார்க்கஸ் அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளியே வந்து எரிக்காவோட பாடியை எடுத்துட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும். அண்ட் இதையெல்லாம் செய்யும்போது எந்த விதமான கை ரேகையும் படாம இருக்கிறதுக்கு ஹேண்ட் கிளவுஸை கண்டிப்பா போட்டுட்டு பண்ணணும்னு பிளான் எல்லாத்தையுமே தெளிவா அவன்கிட்ட சொல்லியிருக்கான் சார்லி. இதுக்கு நடுவுல அவன் பண்ண போறதையும் சொல்லி இருந்தான். சில முறை எரிக்காவுக்கு கால் பண்றத பத்தியும், அதுக்கப்புறமா 11 மணி வாக்குல நான் எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வருவேன், அதுக்குள்ள இது எல்லாத்தையும் நீ செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னான் மார்க்கஸ் கிட்ட. அவன் சொன்ன பிளானை கேட்டு மார்க்கஸ்க்கு ஒரு நிமிஷம் தலை சுத்தி போச்சு. ஏன்னா மார்க்கஸ் ஒரு ராவான பர்சன். எதா இருந்தாலும் எடுத்த இடுப்புல பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் மார்க்கஸ். ஆனா ஒரு பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதெல்லாம் மார்க்கஸ்க்கு புது விஷயமா இருந்துச்சு. அதுவும் தன்னை விட ரொம்ப சின்ன பையன் இப்படி ஒரு வேலையை செய்யறான்றத மார்க்கஸ்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இருந்தாலும் அவன் சொன்ன பிளானுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கான் மார்க்கஸ். அந்த பிளானை போட்டு 3வது நாள் ராத்திரி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. மார்க்கஸ் என்ன பண்ணான்னு சார்லிக்கு எதுவுமே தெரியாது. ஆனா பிளான் போட்டபடி தான் எல்லாமே நடந்திருக்கு. அவன் எதிர்பாராம நடந்த விஷயங்கள் என்னன்னா, அந்த பாத்ரூம்ல ஏற்பட்டிருந்த பிளட் ஸ்பேட்டரும் துளி துளியா எரிக்காவோட பெட்ரூம் ஜன்னல் வரைக்கும் விழுந்திருந்த ரத்த துளிகளும் மட்டும்தான். மற்றபடி அவன் பிளான் போட்ட மாதிரியே தான் எல்லாமே இருந்துச்சு. ஏன் அவன் வேணும்னே தான் அவனோட கைரேகைகளை எரிக்காவோட வீடு முழுக்க பதிச்சும் இருந்தான். ஏன்னா தனக்கும் எரிக்காவுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குன்றத நிரூபிக்கிறதுக்காக. நான் பிளான் போட்ட மாதிரியே தான் எல்லாமே நடந்துச்சுன்னு நினைச்சேன் சார். ஆனா 3 நாள் கழிச்சு எரிக்காவோட சிதைந்து போன பாடி கிடைக்கும் போது தான் எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. அது என்னோட பிளான்லயே இல்லைன்னு சொல்லி முடிச்சான் சார்லி. இதையெல்லாம் ஒரு பக்கம் நம்ப முடியாத ஒரு ஆச்சரியத்தோடு கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்டீஃபன், ஹைடி மற்றும் சில காவல் அதிகாரிகள். இதை கேட்டதுக்கு அப்புறமா அங்க சில நிமிடங்கள் அமைதி நிலவி இருக்கு. சரி, இப்போ மார்க்கஸ் எங்க இருக்கான், அவன் உன்னை வந்து பார்த்தானா இல்ல கான்டாக்ட் பண்ணானான்னு கேட்டதுக்கு தான் சார்லி ஒரு குண்டை தூக்கி போட்டான். மார்க்கஸை நான் பார்த்தே 1 வாரத்துக்கு மேல ஆச்சு சார். அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொன்னா சார்லி. இது மார்க்கஸ் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா, என்ன விளையாடுறியான்னு கேட்டாரு ஸ்டீஃபன். அதுக்கு சார்லி, இல்ல சார் சத்தியமா சொல்றேன், மார்க்கஸ் எங்க இருக்கான், அவனுக்கு என்னாச்சு, எங்க போனான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எங்களோட பிளான் படி மறுநாள் பார்ல என்னை வந்து அவன் மீட் பண்ணணும். ஆனா என்ன நீங்க அரெஸ்ட் பண்ற வரைக்கும் அவன் என்னை வந்து மீட் பண்ணவே இல்லைன்னு சொன்னான் சார்லி. இது என்னடா புது தலைவலியா இருக்குன்னு மார்க்கஸை தேட ஆரம்பிச்சாங்க. மார்க்கஸ் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்ன்றதால அவனை பத்தின தகவல்கள் எல்லாமே ஏற்கனவே போலீஸ் கிட்ட இருந்துச்சுதான். அதை வச்சு அவனோட இடத்துக்கு தேடி போறாங்க. ஆனா அங்க மார்க்கஸ் இல்ல.
அவனோட கேங் மெம்பர்ஸ் கிட்ட கேட்கும்போது கடைசியா ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனதாவும் அதுக்கப்புறம் அவங்க அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. மார்க்கஸ் யூஸ் பண்ணது பூராவுமே பர்னர் போன்ஸ். அதனால அவனோட போன் லொகேஷனை வச்சும் எதையுமே போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. மார்க்கஸ் எங்கன்னு 2 நாள் இன்டென்ஸா தேடி இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன எவிடன்ஸை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஜஸ்ட் லைக் தட் மாயமா மறைஞ்சு போன மாதிரி மார்க்கஸ் காணாம போயிருந்தான். எரிக்காவோட இறப்புக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சாச்சுதான். ஆனா எரிக்காவோட உடலை அந்த அளவுக்கு சிதைச்சது யாரு? சார்லிக்காக எரிக்காவை கொலை பண்ண உதவுன மார்க்கஸ்க்கு என்ன ஆச்சு? இது எதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுக்குள்ள அவங்களோட சீஃப் கொடுத்திருந்த 5 நாள் டைமும் முடிஞ்சிருந்தது. மறுநாள் காலையில் இது சம்பந்தமான டீடைல்டான ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் அந்த சீஃப் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதை படிச்சு பார்த்தவரு, நான் சொன்னதானே இப்பயும் நடந்திருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை ஸ்டீஃபன்னாலையும் ஹைடினாலையும் மறுக்க முடியல. இருந்தாலும் இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டி இருக்குன்னு அவர்கிட்ட டைம் கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த சீஃப் மறுத்து இருக்காரு. அதான் கேஸ் முடிஞ்சு போச்சு, சார்லிய கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நாம அடுத்த வழியை பார்க்க வேண்டியதான்னு சொன்னாரு அந்த சீஃப். சார், அப்போ எரிக்காவோட பாடிக்கு என்னாச்சுன்ற ஒரு கேள்வி வருமேனு கேட்டதுக்கு, சிம்பிள், கரடி மாதிரியான வன விலங்குகள் ஏதாவது எரிக்காவோட பாடியை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கலாம்ல, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும்போது அதையே ரிப்போர்ட்டா தயார் பண்ணுங்கன்னு சொன்னாரு. சார், அப்போ மார்க்கஸை கண்டுபிடிக்க வேண்டாமான்னு கேட்டதுக்கு, அவன் ஆர்மி சோல்ஜரா இல்ல ஏதாவது முக்கியமான நபரா? அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு இருக்கீங்க? இந்த கேஸை முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னாரு சீஃப். அதுக்கு மேல அவங்களால எதையுமே பேச முடியல. வேற ஏதாவது சொன்னாலும் அதை அப்படியே ஆஃப் பண்ற மனநிலையில தான் இருந்தாரு அந்த சீஃப். ஸோ அவர் சொன்ன மாதிரியே சார்லி சொன்ன விஷயங்களை வச்சு ஒரு ரிப்போர்ட் தயார் செய்யப்படுது. அதுல மார்க்கஸை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, ஆனா தேடிட்டு இருக்கணும். எரிக்காவோட பாடி ஏதாவது வன விலங்குகளால சிதைக்கப்பட்டிருக்கலான்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் செய்யப்படுது. இந்த கேஸை முழுசுமா விசாரிச்ச நீதிமன்றம் சார்லிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம காணாம போன மார்க்கஸை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஆனா அது எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியல. ஸோ பல விடை தெரியாத கேள்விகளோட எரிக்காவோட மர்டர் கேஸ் முடித்து வைக்கப்பட்டுச்சு. இந்த கேஸ் முடிஞ்ச ஒரு வருஷம் இருக்கும். அப்போ மறுபடியும் ஒரு டிசம்பர் மாதத்துல ஒரு இளம் பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்கள வெயிட் பண்ணுங்க, இப்போ ஆபீசர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்கார வச்சாங்க. அது ஸ்டீஃபனோட டேபிள். எரிக்காவோட கேஸை சால்வ் பண்ணி இருந்ததால சார்லிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருந்தது. இப்போ அந்த நகரத்தோட போலீஸ் சீஃபுக்கு அடுத்தபடியான நிலையில இருந்தாரு ஸ்டீஃபன். அவரோட டேபிளுக்கு முன்னாடி இருந்த சேர்ல தான் ஒருவித பதட்டத்தோட அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த 1 வருஷ இடைவெளியில ஸ்டீஃபனும் ஹைடியும் மற்ற கேசஸ்ல பிஸியா இருந்தாலும் எரிக்காவோட மர்டர் கேஸ் அவங்களோட மைண்டை விட்டு போகவே இல்லை. அதுல தான் விடை தெரியாத கேள்விகள் நிறையவே இருக்கு. அதனால அந்த கேஸை அவ்வளோ சீக்கிரம் அவங்களால மறக்கவே முடியல. அப்பதான் ஒரு நாள் எதேர்ச்சியா எரிக்காவோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹைடி கண்டுபிடிச்ச அந்த பல் அவங்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. எஸ், அந்த பல்ல அவங்க மிஸ் பண்ணி இருந்தாங்க. அதை அவங்க வேணும்னே பண்ணல. அப்போ நடந்த குழப்பங்கள்லையும் பரபரப்புலையும் அந்த பல்ல பத்தி அவங்க மறந்தே போயிருந்தாங்க. ஆனா அந்த பல்ல மறுபடியும் அவங்க எடுத்து பார்க்கும்போது இதை அனலைஸ் பண்ண சொல்லி ஏதோ ஒன்று அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பல்ல எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட இனிஷியல் எக்ஸாமினேஷன்ல அது ஒரு மனிதனோட பல்லுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அந்த பல்ல முழுசா அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கேட்டு அந்த பல்ல அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் 3 மாசத்துக்கு அப்புறமா அப்பதான் அங்க வந்திருந்தது. ஹைடியோட டேபிள்ல அதை கொண்டு வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு காலையில வழக்கம் போல வேலைக்கு வந்த ஹைடி அவங்களோட டேபிள் மேலே இருந்த அந்த புது ரிப்போர்ட்டை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்க கண்டுபிடிச்சிருந்த அந்த பல்லும் அட்டாச் பண்ணி தான் அவங்க அனுப்பி இருந்தாங்க. அதை பார்த்ததும் தான் 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அனாலிசிஸ்க்கு அனுப்புனது ஞாபகத்துக்கு வந்திருக்கு. உடனே அந்த ரிப்போர்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கும்போது ஷி வாஸ் ஷாக்ட். ஏன்னா அந்த பல்லு ஒரு மனிதனோட பல்லு தான். ஆனா அந்த மனுஷனுக்கு வயசு 200க்கு மேல. இதை ஹைடினால ஒரு நிமிஷம் நம்பவே முடியல. 200 வயசு வரைக்கும் ஒரு மனுஷனால வாழ முடியுமா? நம்பவே முடியலையன்ற ஒரு ஆச்சரியத்தோடையும் குழப்பத்தோடையும் உடனடியா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அவங்க அனுப்பின அந்த பல்ல அனலைசிஸ் பண்ண நபரோடையே பேசியிருக்காங்க. அவரும் அந்த ரிப்போர்ட்ல எழுதி இருந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணாரு. எதை வச்சு இதை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு, அந்த பல்லோட நுனியில ஒரு சின்ன தசை இருந்தது மேடம், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து டிஎன்ஏ சீக்வன்ஸை எடுத்து செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸ் கிடைச்சது. அதை வச்சு பார்க்கும்போது அந்த பல்லுக்கு சொந்தமான நபருக்கு 200 வயசாவது இருக்கலான்னு எங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதை வச்சுதான் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை அனுப்பி இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஸ்டாஃப். உண்மையாவே அதை அவங்களால நம்பவே முடியல. இதை கேட்டுட்டு ஓகே தேங்க்யூன்னு அந்த போனை கட் பண்ணியிருக்காங்க ஹைடி.
இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்த அந்த பரபரப்பு குறையவே இல்லை. மறுபடியும் எரிக்காவோட கேஸை அவங்க மனசு ரீவைண்ட் பண்ண ஆரம்பிச்சது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எரிக்காவை கொன்னது என்னமோ சார்லி அண்ட் மார்க்கஸா இருக்கலாம். ஆனா அதுக்கும் பின்னாடி நமக்கு தெரியாத ஒரு நபரோட கை இதுல இருந்தா, அந்த நபர் தான் எரிக்காவோட சிதைந்து போன உடலுக்கும் மார்க்கஸ் காணாம போனதுக்கும் காரணமா இருந்தா, அந்த நபர் ஒரு நார்மலான மனுஷனா இல்லாம இருந்தா, இதை பத்தி யோசிக்க யோசிக்க அவங்களுக்குள்ள பதற்றம் அதிகமாக ஆரம்பிச்சது. இதை சொல்றதுக்காக வேக வேகமா ஸ்டீஃபனோட டெஸ்கை நோக்கி போனாங்க ஹைடி. இந்த நேரத்துல ஸ்டீஃபன் மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு அவரோட டெஸ்க்குக்கு வந்திருந்தாரு. டெஸ்க்குக்கு வந்தவர் அங்க உட்கார்ந்திருந்த பொண்ணை பார்த்து, குட் மார்னிங், உங்க பேர் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதுக்கு, சார் என்னோட பேரு ஆர்யா, ஒரு 2 வாரமா என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி பயமாவே இருக்கு சார்னு சொன்னாங்க அந்த பொண்ணு. இதை அவங்க சொல்லி முடிக்கும்போது ஏனோ தெரியல ஸ்டீஃபனுக்கு எரிக்காவோட கேஸ் திடீர்னு அவரோட மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகிருக்கு. அதை பத்தி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஹைடி வேக வேகமா அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஸ்டீஃபனை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட முகத்துல இருந்த பரபரப்பை ஸ்டீஃபன் கவனிக்க தவறல. வந்தவங்க நடந்ததை சொல்லிட்டு அவங்க கையில இருந்த ரிப்போர்ட்டை ஸ்டீஃபன் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. அதை படிக்க படிக்க அவரோட முகமும் இறுக ஆரம்பிச்சது. ஹைடி ஸ்டீஃபனோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்த வேளையில ஸ்டீஃபன் நிமிந்து எதிரில் பதட்டத்தோட உட்கார்ந்து இருந்த ஆர்யாவோட முகத்தை பார்த்தாரு. அப்போ எரிக்காவோட கேஸ் இன்னும் முடியலையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.